வெல்கம் பேக் மக்களை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் உயிர். இந்த படத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த படத்தை பற்றின ஒரு டிஸ்க்ளைமர் சொல்லிடுறேன். ஏன்னா இந்த படத்தில் நடந்த கதைகள் எல்லாமே நடந்த உண்மை கதைகள். மொத்த ஸ்டேஷனும் இந்த கேஸை இழுத்து முடியலான்னு முடிவு பண்ணதுக்கப்புறமும் ஒரே ஒரு சாதாரண எஸ்ஐ மட்டும் தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளான்னு 3 ஸ்டேட்டுக்கும் அலைஞ்சு கடைசியில் காப்பாற்றப்பட வேண்டிய அந்த 2 உயிர்களை காப்பாற்றி உண்மையிலுமே கொண்டு வந்த கதை தான் இந்த உண்மையான உயிருங்கிற கதை. இந்த கதையை கொஞ்சம் சினிமாவுக்கான சில கற்பனைகள்லாம் சேர்த்து தரமான ஒரு க்ரைம் த்ரில்லராக இந்த படத்தை நம்ம கொடுத்துருக்காங்க. சின்ன சின்ன மைன்யூட்டான டீட்டெயில்ஸ் கூட இந்த படத்தில் ரொம்ப டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு இது வரைக்கும் பார்க்காத நல்ல போலீஸ் க்ரைம் த்ரில்லர் ஸ்டோரியாக இந்த படம் இருக்கும். வாங்க ஸ்ட்ரைட்டாக கதைக்குள்ளே போய் படத்தை பார்த்துடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனில் ஒரு அழகான ஃபேமிலி, அப்பா, அம்மா, ஃபஸ்ட்டு ஒரு பொம்பளை பிள்ளை, அடுத்து ஒரு தம்பிக்காரன். இவங்க 4 பேர் ட்ரெயினில் எங்கேயோ ஜேர்னி போயிட்டுருக்காங்க. ரொம்ப ஹாப்பியாக அக்காவும் தம்பி விளையாண்டுக்கிட்டு ஜாலியாக தான் போயிட்டுருக்காங்க. பார்த்தா முஸ்லீம் ஃபேமிலி மாதிரி தெரியுது. அப்போ டீ கொண்டு வந்து விற்றுட்டு இருக்காங்க. சாயான்னு எல்லாத்தோட கவனமும் டைவர்ட் ஆகி அந்த டீக்கார மேலே திரும்புது. அந்த கேப்பில் பார்த்தா அந்த சின்ன பொம்பளை பிள்ளை காணாம். இவங்க அப்பாவும் ஓடி போய் தொலைவறாரு. எங்கடா நம்ம பாப்பாவை காணாமேன்னு தொலைவு பார்க்கும்போது கடைசி வரைக்கும் அந்த குழந்தை கிடைக்கவே இல்லை. தம்பிக்காரனும் அக்கான்னு சொல்லிட்டு அங்கேயே தொலைவறான். அவனாலேயும் கண்டுபிடிக்க முடியல. அப்படியே ஒரு 20 வருஷம் கழித்து பார்த்தா இப்போ அந்த சின்ன பையன் பெரிய ஆளாயிடுறான். இப்போ அவனுக்கு கல்யாணம் கூட ஆயிடுச்சு. இப்போ நம்மால் லோக்கலில் இருக்க ஒரு ஸ்டேஷனில் எஸ்ஐயாக வேலை செஞ்சிட்ருக்கான். அவன் தான் நம்ம படத்தோட ஹீரோ. அவரோட பேர் அஜய். வழக்கமாக காலையில் எந்திரிக்கிற மாதிரி இல்லாமல் பயங்கர படபடப்பாக வேகமாக எந்திரிக்கிறாப்புல அன்னைக்கு காலையில். அவங்க வீட்டுக்கார அம்மாவும் 2 பேர்த்துக்கு டீ போட்டுருக்காங்க. டீயை கொண்டாந்து கொடுத்துட்டு, என்ன அஜய் உடம்பு சரியில்லையா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை சும்மா லைட்டாக தலைவலிக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாப்புல. வீட்டுக்கார அம்மாவும், சின்ன வயசில் காணாமல் போனவங்க அக்காவை பற்றி கடவுள் நினச்சி பார்த்தேன் அதானே அப்படிங்கிறாங்க. இவனும் ஆமான்னு சொல்கிறான். அதெல்லாம் சுத்தமாக மறந்துடு. எங்கே இருந்தாலும் நம்மளோட பார்த்து நல்லா இருக்கான்னு சொல்லி நம்ம நம்புறது மட்டும்தான் நமக்கு இருக்கிற ஒரே வழி. அந்த நம்பிக்கையில் இருந்தோம்னா தான் நம்மளும் சந்தோஷமாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி வீட்டுக்காரரை தேத்துறாங்க. சரி, ஓகே, நான் ஆஃபீஸ் கிளம்பி போகிறேன், நீ டியூட்டி கிளம்பு, ஈவினிங் உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு அவரோட லோக்கல் ஸ்டேஷனுக்கு இப்போ கிளம்பி போகிறப்பல நம்ம ஹீரோ. லோக்கல் ஸ்டேஷனில் அன்றைக்கி பரேடு நடந்துகிட்ருக்கு. ஸோ பரேடுனா எஸ்ஐ தானே எல்லாத்தையும் பரேடை ஹேண்டில் பண்ணுவாங்க. பரேடுனா வேறு ஒன்றும் இல்லைங்க. அந்த ஸ்டேஷனில் இருக்க எல்லாருமே காலையில் ஒரு அசம்பிள் ஆவாங்க. அசம்பிள் ஆனோடனே வழக்கமாக பரேட் நடக்க மாட்டேது பார்த்தீங்களா, அந்த மாதிரி நடந்துட்டு யாருக்கு என்னென்ன டியூட்டிங்கிறத அசைன் பண்ணுவாங்க. ஸோ இன்ஸ்பெக்டர் உட்பட எல்லாருமே பரேடில் கலந்துக்கணும். நம்ம எஸ்ஐ தான் அந்த பரேடை நடத்துவார். அந்த ஸ்டேஷனில் முக்கியமான ஆளுகளே இன்ஸ்பெக்டர் ஒருத்தர், அதுவும் இல்லாமல் 2 எஸ்ஐ இருக்காங்க. ஒருத்தர் நம்ம ஹீரோ, இவர் டேரக்டாக எஸ்ஐ ஆனவர், சின்ன வயசு பையன். இன்னொருத்தர் ரொம்ப சீனியர், கிட்டத்தட்ட 50 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு. அவர் பேர் ஜாய். அவர் எப்படின்னா, ஒரு கான்ஸ்டபிள்னால் ஒரு 40 வருஷம் 30 வருஷம் வேலை செஞ்சாங்கன்னா கடைசி 5 வருஷம் அவங்கள ஸ்பெஷல் எஸ்ஐயை ப்ரொமோட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி எஸ்ஐ ஆனவர். அவங்களுக்கு கீழே நிறைய அப்படி சின்ன சின்ன கான்ஸ்டபிளாக இருப்பாங்க. ஸோ 2-3 லேடிஸ் கான்ஸ்டபிளும் இருப்பாங்க. அதுவும் இல்லாமல் மதுன்னு ஒருத்தர் ரைட்டராக இருப்பார். ஸோ இப்போலாம் நம்ம ஊரில் நிறைய ஹிந்திக்காரங்க வேலை செய்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த ஹிந்திக்காரங்களை பற்றின கேஸ் எல்லாம் நார்த் இந்தியாவிலேருந்து ஃபோன் பண்ணி கேட்பாங்க. இது மாதிரி இந்த அடையாளத்தோட ஒருத்தர் தங்கியிருக்கானா அப்படிங்கும்போது அதை எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி வைக்கிறதா அந்த ரைட்டரோட முக்கியமான வேலை. பெருசாக சிட்டியில் வர்ற மாதிரி அந்த கேஸ் இந்த கேஸுன்னு பெரிய கேஸ்லாம் வராது. சும்மா நார்மலாக சின்ன சின்ன கேஸ் வர சின்ன ஸ்டேஷன் மட்டும்தான். ஸோ நம்ம ஹீரோவும் ஸ்டேஷனுக்கு போனவொடனே இன்ஸ்பெக்டர் கேப்பை போடியா அப்படின்னு சொல்கிறாப்புல, இந்த உள்ள சார் எடுத்து வந்துட்டு நம்ம ஹீரோ பரேட் நடத்துகிறாரு. பரேட் நடத்தி எல்லாருக்கும் என்னென்ன டியூட்டிங்கிறத அசைன் பண்ணி முடிச்சுட்டு நம்ம இன்னொரு எஸ்எஸ்ஐ இருக்கார் பார்த்தீங்களா, ஜாய். அவர் ஏதாவது ஒரு வீட்டுக்காரம்மா ஹாஸ்பிட்டல் கூட்டு போகிறேன்னு சொல்லியிருப்பார் போல். அதனால் நான் போயிட்டு வந்தேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போகிறாரு. அவர் போகிறது பார்த்தா எங்கன்னா அந்த செயற்கை கருத்தரிப்பு மையம் இருக்குது பார்த்தீங்களா, அது. அவங்க 2 பேர்த்துக்கும் கிட்டத்தட்ட ஒரு 45-50 வயசு இருக்குன்னு வச்சுங்களேன். ஸோ இத்தனை நாள் குழந்தையே இல்லை. சரி, அட்லீஸ்ட் இந்த செயற்கை கருத்தரிப்பு மையத்தில் அந்த ஐவிஎஃப்னு ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு போகிறாங்க. மோஸ்ட்லி ஐவிஎஃப் பண்ணாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கருமுட்டை உருவாயிரும். ஆனால் இவங்களுக்கு அதுவும் உருவாகலை. டாக்டர் செக்கப்லாம் பண்ணி பார்த்துட்டு என்னன்னு தெரில, நார்மலாக யாருக்காக இருந்தாலும் உருவாயிரும், ஆனால் உங்களுக்கு உருவாகலை, விடுங்க, அடுத்த அட்டம்ப்ட்டு பார்த்துக்கலாம், அது வரைக்கும் ஹீமோக்ளோபின் லெவல் மேலே பிளட்டில் கம்மியாக இருக்குது, அதுக்கு ஹெல்த்தியாக சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு புருஷன் 2 பேரையும் அனுப்பிச்சி விட்றாங்க. இவங்களும் காரில் ரொம்ப சோகமாக உட்காந்துக்கிட்டே கிளம்புறாங்க. அப்போது டக்குன்னு அதெல்லாம் மறந்துட்டு ஒய்ஃப் ஹஸ்பண்டுக்கிட்ட ட்ரை கிளீனிங் கொடுத்ததெல்லாம் வாங்கிட்டியா, வாங்கலன்னு ஒன்று கிள்ளி வச்சுக்கிட்டு விளையாண்டுட்டு இருக்காங்க. ஸோ அவங்களும் சந்தோஷமான கப்புள்ஸாக தான் இருக்காங்க, குழந்தை இல்லைனாலும். இந்த பக்கம் நம்ம ஸ்டேஷனில் எஸ்ஐ நார்மலாக அவர் வேலையை பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு வயசான பெரியவர் அவரோட பசங்க அவரோட சொத்தை பிடுங்கிறதுக்காக வந்திருக்காங்க அப்படின்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்ருக்காரு. அதை நம்ம ரைட்டர் மதுக்கிட்ட கொடுத்து, சார் இது என்னென்னு பாருங்கள் சார் அப்படின்ட்டு அவருக்கு ஃபோன் கால் அவர் அட்டன் பண்ணி பேசிகிட்டு இருக்கிறாரு. பேசி முடிச்சுட்டு வச்சதுக்கப்புறம் தான் இவங்களோட வாழ்க்கையவே திருப்பி போடுற அந்த கேஸ் இப்போ வருது. கரெக்டாக இவர் ஃபோன் கால் வந்தவுடனே அட்டன் பண்ணி பேசுகிறாரு.
அப்போ வேறு நைட் டியூட்டி வேறு. ஸோ அதிகமாக ஆளுகளும் இல்லை. அட்டன் பண்ண உடனே இது மாதிரி கொடுவெளிங்கிற ஒரு ஊருக்கு பக்கத்தில் ஒரு கிணத்துக்குள்ளே டெட் பாடி கிடக்கிறதா ஃபோன் வருது. இவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. டக்குன்னு வந்து இன்ஸ்பெக்டருக்கு ஃபோன் போடுறாரு. இன்ஸ்பெக்டர் அங்கே ஆன்லைனில் யோகா கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு இருக்காரு வீட்டில் உட்காந்து. அவருக்கு அட்டன் பண்ணி சொன்ன உடனே, சரி ஒன்று பண்ணியா, நீ டக்குன்னு வந்து ஸ்பாட்டுக்கு போய் ப்ரொசீஜர் பண்ணு, நானும் சீக்கிரம் கிளம்பி வந்துடுறேன் அப்படின்ட்டு வந்து அவரும் கிளம்புறாரு. நம்ம ஹீரோ வந்து வேக வேகமாக வந்து அந்த நைட்டில் யார் ஸ்டேஷனில் இருக்காங்களோ அவங்கள 2-3 பேத்து மட்டும் மேலே கூட்டிகிட்டு அங்கே போகிறாரு. அங்கே போனால் கிணத்துக்குள்ளே அடி ஆழத்தில் வந்து யாரோ வந்து குடிதண்ணிக்காக இருக்கிற கிணறு போல் அதுக்குள்ளே ஒரு வந்து பெண்ணோட டெட் பாடி வந்து கிடக்குது. கிட்டத்தட்ட 2-3 நாள் வந்து உள்ளேயே வந்து ஊறி போய் அழுகி போய் கிடக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நம்ம ஹீரோ முடிக்கும் போது, சரி ஓகே ஃபஸ்ட்டு ஃபயர் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டுருவோம் அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொன்ன மாதிரி கூப்பிட்டு வர்றாரு. ஃபயர் ஸ்டேஷன் ஆளுக்கு வந்து உள்ளே இறங்கி எல்லா டெட் பாடியை எடுத்து மேலே க்ளீன் பண்ணி போட்டுறாங்க. அதுக்கப்புறம் ஃபோட்டோகிராஃபரை வர சொல்லி அதுக்கான அந்த டெட் பாடியோட அளவுகள்லாம் எடுத்து ஃபோட்டோத்தை எல்லாத்தையும் எடுத்து அந்த டெட் பாடியை ஆம்புலன்ஸில் அங்கேருந்து வந்து ஜிஹெச்சுக்கு வந்து கொண்டு போயிடுறாங்க. ஸோ நம்ம இன்ஸ்பெக்டர் இருந்துட்டு ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடச்சா அப்படின்னு சொல்லும்போது, சார் இது வரைக்கும் இல்லை சார், இனிமேல் தான் வந்து இந்த பொண்ணை பற்றி விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வீட்டுக்கு வந்துடுறாப்புல. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா அந்த டெட் பாடி வந்து லைட்டாக தொற்றுப்பாப்புல. அதனால அவர் கை ஃபுல்லாக ஒரு மாதிரி வந்து வாடடிக்கிற மாதிரியே அவருக்கு தோணும். கிட்டத்தட்ட ஒரு டீ காஃபி கூட கொடுக்காம சாப்பாடு கூட வேணான்னு சொல்லிடுவார். கரெக்டாக அப்போ தான் பக்கத்து வீட்டிலேருந்து வந்து காலிங் பெல் அடிப்பாங்க. யாருன்னு பார்த்தா நம்ம ஜாய் எஸ்எஸ்ஐ. அவரும் ஒரு வீட்டுக்காரமாகவும் ஏதோ வந்து நான்வெஜ் சமைச்சிருப்பாங்க போல். அதான் நம்ம எஸ்ஐ கொடுத்துட்டு போகலான்னு சொல்லி வந்திருக்காங்க. அவங்க வீட்டுக்காரமாக வந்துட்டு, சார் என்ன சார் நீங்கள் இன்றைக்கி ஏதோ கேஸுக்கு போனீங்களாமா, அதுலேருந்து கையில் ஏதோ வாடை அடிக்குதுன்னு சாப்பிடவே மாட்டேங்கிறாரு அப்படின்னு உடனே நம்ம எஸ்எஸ்ஐக்கு வந்து புரிஞ்சிருச்சு. ஏன்னா கிட்டத்தட்ட 30 வருஷம் கான்ஸ்டபிளாக இருந்தவரில் அவருக்கு இருந்துக்கிட்டு இதெல்லாம் ஆரம்பத்தில் அப்படி தான் இருக்கும், முறையாக வந்து இவர் எஸ்ஐயை சேர்ந்து இப்போ தான் டெட் பாடி பார்க்குறாரு, அதனால அவர் வாடை அடிக்கிற மாதிரி அவரே ஃபீல் பண்ணிட்டு இருப்பாரு, நாளாக பழவிடும் அப்படின்னு சொல்லிட்டு நான்வெஜ்ஜை கொடுத்துட்டு அவங்க அங்கேருந்து போயிடுறாங்க. அப்பன்னு பார்த்து இன்ஸ்பெக்டர் ஃபோன் பண்ணி நம்ம அஜயை ஸ்டேஷனுக்கு கூப்பிட்றாப்புல. ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு அங்கே வந்து கொலை நடந்த இடத்துல ஃபோட்டோ எடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த ஃபோட்டோவெல்லாம் காட்டிகிட்டு இருக்கிறாப்புல. உனக்கு என்ன தோணுது அஜய்ன்னு சொல்லும்போது, சார் இது சூசைட் மாதிரி தான் தெரியுது, ஸோ அடுத்து என்னங்கிறத வந்து எக்ஸ்ட்ரா ப்ரொசீடிங் பண்ணி பார்த்தா தான் தெரியும் அப்படிங்கிறாப்புல. அப்போ சரி ஒன்று பண்ணுங்கள், நாளைக்கு காலையில் வந்து நம்ம ஜாயை கூட்டிகிட்டு நீங்களே வந்து அந்த கொலை நடந்த இடத்துக்கு போயிட்டு இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாப்புல. காலையில் எழுந்திரிச்சு நம்ம ஜாயை கூட்டிக்கிட்டு அவரும் அந்த இடத்துக்கு போகிறாப்புல. அந்த இடம் கொடுவெளிங்கிறது கொஞ்சம் நாடோடிகள் அதிகமாக இருக்க ஏரியா. இது மாதிரி வந்து நார்த் இந்தியாவிலேருந்து கர்நாடகாவிலேருந்து அங்கெல்லாம் வந்து தங்கியிருந்து வேலை செய்வாங்க பார்த்தீங்களா, கூலி வேலை, அந்த மாதிரி ஆளுங்க அதிகமாக தங்கியிருக்க ஏரியா. ஸோ இந்த பொண்ணோட வந்து கையிலையும் ஏதோ ஒரு எழுத்து வந்து எழுதியிருந்திருக்கும். நம்ம இன்ஸ்பெக்டர் நைட்டு வந்து நம்ம ஹீரோ கிட்ட கேட்கும்போதே இது என்ன லெட்டர் அப்படின்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோவுக்கு கொஞ்சம் எல்லா லாங்குவேஜும் அத்துப்படி, கன்னடா, தெலுங்கு, ஹிந்தி, ஏன்னா முஸ்லீம்ங்கிறனால ஹிந்தியும் வந்து உருதும் ஆட்டோமேட்டிக்காக தெரிய ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் கன்னடா, தெலுங்கு எல்லாம் தெரியும் போல், மலையாளம் உட்பட. உடனே வந்து பார்த்த உடனே சரி ஓகே இது கன்னடா சார் அப்படின்னு சொல்லி அப்பயே சொல்லியிருந்திருப்பார். அதனால கன்னடா ஆளுங்க யாராவது இந்த இடத்துல தங்கியிருக்காங்களா அப்படின்னு சொல்லி விசாரிக்கலான்ட்டு ஊருக்குள்ளே போய் விசாரித்து பார்க்குறாங்க. அங்கே வந்து மசூதிக்கு போகிற ஒருத்தர்கிட்ட கேட்கும்போது, இது சார் இது மாதிரி குழந்தைங்களாம் இந்த நாடோடிகளோட குழந்தைங்களாம் இந்த இடத்துல விளையாண்டுட்டு இருக்கோம், அதான் நான் பார்த்துருக்கேன், ஆனால் எங்கே தங்கியிருக்காங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி ஃபுல் டீட்டெயில் தெரில சார் வந்து அப்படின்னு சொல்கிறாப்புல. சரின்னு சொல்லிட்டு டீட்டெயில்ஸை கலெக்ட் பண்ணிவிட்டு எஸ்பி இப்போ பார்க்க போகிறாங்க. ஏன்னா இதை வந்து லேடி வந்து கிட்டத்தட்ட மர்டர் கேஸ் மாதிரி தானே. அங்கே போய் எஸ்பி பார்க்க போகும்போது, என்னையே அதை கண்டுபிடிங்க, அதை என்ன வந்து சூசைடா இல்லை மர்டரான்னு முதல்ல கண்டுபிடிங்க, எனக்கு ஆல்ரெடி நிறைய பிரச்சனை இருக்குது, இதில் நீங்கள் வேறு வந்து பிரச்சனை கிளப்பாதீங்க அப்படின்ன உடனே நம்ம இன்ஸ்பெக்டர் வந்துட்டு, ஒன்றும் இல்லை சார் பார்த்துக்கலாம் சார் அப்படின்னு சொன்ன உடனே, இவர் யார், அந்த ப்ராபேஷன் எஸ்ஐ தானே, ஒன்று பண்ணுங்கள், ப்ராபேஷன்னா என்னென்னா, ஸோ எஸ்ஐ வேலையில் சேர்ந்ததுக்கப்புறம் ஒரு வருஷம் ப்ராபேஷன் அப்படிம்பாங்க. அந்த ப்ராபேஷனை தாண்டினதுக்கப்புறம் தான் பர்மனெண்ட் எம்ப்ளாயே ஆக முடியும். அதனால் சரி இந்த கேஸை வந்து இந்த பாயிண்ட்டே கொடுங்க, நீங்கள் கொஞ்சம் மானிட்டர் மட்டும் பண்ணுங்கள் வந்து இன்ஸ்பெக்டர், பண்ணினீங்கன்னா வந்து பையன் கொஞ்சம் வந்து கேஸை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கும் அப்படின்னோடனே, சரி சார் அப்படியே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோவோட தலையில் தான் இந்த கேஸ் வந்து மொத்தமாக வந்து விழுந்திருக்கு. இந்த கேஸு இவரை எங்கே கொண்டு போய் விடுங்கிறது இவருக்கு தெரியாமல் இந்த கேஸில் முறையாக உள்ள தீவிரமாக இறங்க ஆரம்பிக்கிறாப்புல. அடுத்த நாள் காலையில் நம்ம எஸ்ஐயும் ஜாயும் கரெக்டாக அந்த கேஸை விசாரிக்கிறதுக்காக அந்த ஏரியாவுக்கு போகிறாங்க. ஸோ நாடோடிகள் மக்கள்லாம் அங்கே வந்து குடிசை மாதிரி புறம்போக்கு நிலத்தில் போட்டு பக்கத்தில் இருக்க சின்ன சின்ன கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்குக்கெலாம் வந்து பண்ணிகிட்டு இருப்பாங்க போல். அப்படி விசாரிச்சுட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணு மட்டும் லைட்டாக தடுமாறுது பேசும்போது. நம்ம ஜாய் கரெக்டாக கண்டுபிடிச்சோம், ஏன்னா சீனியர் இல்லையா, இங்கே பாருமா நீ இதான் ஏதோ பண்ணியிருக்கேன்னு எனக்கு தெரியுது, உண்மையை சொல்லினா உள்ளே தூக்கி வச்சு உரிச்சிருவேன் அப்படின்னு மிரட்டும் போது அந்த பொண்ணு தமிழ் பொண்ணு வேறு. அந்த பொண்ணு, சார் இந்த பொண்ணை எனக்கு தெரியும், இருந்தாலும் என் தங்கச்சி வந்து அடுத்த மாதம் வந்து ஃபாரின் போக போகிறா, அதனால எங்களுக்கு தான் பிரச்சனை வந்துருமோன்னு தான் சொல்லலை அப்படின்னு ஒன்று. சரி சொல்லு இந்த பொண்ணு யாருன்னு கேட்கும்போது, இந்த பொண்ணு வந்து பக்கத்தில் இருக்க ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டிங்கில் தான் மீட் பண்ணேன், 2 பேர் வந்து வேலைக்கு வந்திருந்தோம், வேலைக்கு வந்தப்போ தான் மீட் பண்ணோம், கூட 2 குழந்தைங்க வேறு இருந்தாங்க அப்படின்னு ஒன்று. குழந்தைங்களா, நம்ம வந்து இவங்களோட டெட் பாடி மட்டும் தான் நம்ம மீட்டோம், 2 குழந்தைங்க எங்கே போனாங்கன்னு இப்போ யோசிக்கிறாங்க. சரி ஓகே அப்புறம் வேறு என்ன தெரியும் அப்படின்னு கேட்கும்போது, அதுக்கு மேலே எதுவும் தெரியாது சார், வேணும்னா வந்து எங்களை வேலைக்கு கூட்டு போகிற ஏஜெண்ட்டை கேளுங்க, அவங்களுக்கு தான் எல்லா விஷயமும் தெரியும் அப்படிங்கிறாங்க.
ஓகே இதுக்கு மேலே அந்த பொண்ணுகிட்ட விசாரிச்சு எந்த பிரயோஜனமும் இல்லைன்ட்டு சரி ஓகே அந்த ஃபோட்டோ எடுத்திருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த செத்துப்போன பொண்ணோட கையில் எழுதி இந்த கன்னட எழுத்து அதை காட்டி உனக்கு கன்னட தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது கொஞ்சம் தெரியும் சார் அப்படின்னு சொல்கிறாங்க. காட்டும்போது சார் இந்த எழுத்தோட பேர் வந்து ராஜு அப்படின்னு சொல்கிறாங்க. ராஜுவா, ஒரு வேளை வந்து அந்த பொண்ணோட ஹஸ்பண்டோட பேராக இருக்குமோ அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே நம்ம ஜாயும் வந்து எஸ்ஐ அங்கேருந்து கிளம்புறாங்க. நம்ம எஸ்ஐ இருந்துக்கிட்டு நம்ம ஜாய்கிட்ட என்ன சார் கொஞ்சம் ஓரத்தான் மிரட்டுறீங்க அப்படின்னு இவங்ககிட்டலாம் இப்படி பேசினா தான் காரியம் நடக்கும் அப்படின்ட்டு அங்கேருந்து வர்றாங்க. அப்படியே அந்த வேலைக்கு சேர்த்துக்கிட்ட ஏஜென்ட்டுக்கிட்டே ஒரு விசாரணை போடலான்னு ஏஜென்ட்கிட்ட வந்து விசாரிக்கும் போது ஃபோட்டோ காட்டின உடனே கரெக்டாக சொல்கிறாப்புல, இந்த பொண்ணு பேர் சோபா தானே, இந்த ஃபோட்டோ எப்படி உங்கள்கிட்ட கிடச்சிச்சு அப்படிங்கிறாப்புல. எப்படி இந்த சோபா உனக்கு தெரியும் போது இங்கே கொடுவள்ளியில் தான் வந்து தங்கியிருந்தேன் அந்த பொண்ணு, எங்கிட்ட வந்து கட்டட வேலைக்கு இது மாதிரி வருவா, எங்கே தங்கியிருக்கான்னு எக்ஸாக்டாக எனக்கு தெரியாது, ஆனால் ஒரு குறிப்பிட்ட இடத்துல காலில் வந்து நிற்பா, நாங்கள் வேலைக்கு கூட்டிகிட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லும்போது சரி இந்த பொண்ணை யார் உனக்கு வேலையில் கொண்டாந்து விட்டா அப்படின்னு கேட்குறான். அப்போ தான் இருந்துக்கிட்டு அவனோட புருஷன் தான் வந்து கொண்டாந்து விட்டான், அவன் பேர் கூட என்னென்னு மறந்து போச்சு, ஆனால் அவன் சினிமாவில் வேலை செஞ்ச மாதிரி எனக்கு ஞாபகம் இருக்குது அப்படின்னு உடனே சரி ஓகே அந்த வீட்டை போய் நாங்கள் செக் பண்ணிட்டு உனக்கு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கிளம்பிடுறாங்க. கிளம்போது தான் சார் அந்த அவனோட பேர் எனக்கு ஞாபகம் வந்துருச்சு, அவன் பேர் ராஜு அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம எஸ்ஐக்கு அப்படி தூக்கி வாரி போடுது. அப்போ அந்த பொண்ணோட கையில் இருந்த பேர் வந்து ராஜு, அப்போ புருஷனோட பேர் தான் வந்து எழுதியிருக்கிறான். அப்போ புருஷனால் வந்து ரொம்ப பாசமாக இருந்தனால தான் வந்து அந்த மாதிரி பச்சை குத்திருப்பாள். ஸோ புருஷனால் எந்த பாதிப்பும் வந்து அவளுக்கு ஏற்பட்டிருக்காது அப்படிங்கிற மாதிரி நம்ம எஸ்ஐ நம்புறாப்புல. கரெக்டாக அந்த வீட்டையும் தொலைவி கண்டுபிடிச்சி போயிடுறாங்க. வீட்டுக்குள்ளே போனால் ஒரு பாலடைஞ்ச வந்து வீடு மாதிரி இருக்குது. சும்மா ரயில்வே ட்ராக் பக்கத்தில் புறம்போக்கு நிலத்தில் இவங்களே வந்து ஒரு குடிசை மாதிரி போட்டு இருந்திருப்பாங்க போல். அதுக்குள்ளே போனால் சும்மா 2-3 வந்து அண்டா சட்டி மட்டும்தான் இருக்குது. அதுவும் இல்லாமல் 2-3 ஃபோட்டோ இருந்துச்சு. எடுத்து பார்க்கும்போது ஸோ இவங்க எல்லாருமே வந்து கிச்சா சுதீப் ஆக்டர் இருக்கார் பார்த்தீங்களா கன்னடாவில், அவர் கூட ஃபோட்டோ எடுத்த மாதிரி வந்து ஒரு ஃபோட்டோ இருக்குது. அதில் அந்த ராஜு நிற்கிறான், பக்கத்தில் சோபா நிற்கிறாங்க, 2 குழந்தைகளும் நிற்கிது. அதுவும் இல்லாமல் கிச்சா சுதீப் வந்து நிற்கிறாப்புல. இந்த ஃபோட்டோவை எடுத்துக்கிட்டு அப்பாடா ஒரு வேளை இந்த ஃபோட்டோ கிடச்சிருச்சுன்ட்டு எஸ்பி பார்க்க போகிறாங்க. எஸ்பி கிட்ட நடந்த எல்லா இன்ஃபர்மேஷனும் சொன்ன உடனே ஸோ அந்த பொண்ணுக்கு இருக்கிற ஒரே சொந்தம் அந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் ராஜு தான். இப்போ குழந்தைங்க வேறு மிஸ்ஸிங். ஸோ அந்த ஹஸ்பண்டை தேடி கண்டுபிடிச்சா இந்த கேஸ் முடிஞ்சுது, அவ்வளோதானே அவங்க அப்படிங்கிறாப்புல. நம்ம எஸ்ஐ இருந்துக்கிட்டு ஆமாம் சார்னு சொல்லும்போது சரி ஓகே அவள் எப்படி கண்டுபிடிக்க போகிறீங்கன்னு கேட்கும்போது அந்த ஃபோட்டோவில் சுப்பண்ணா ஸ்டூடியோஸ்ன்னு சொல்லி கர்நாடகாவில் சித்திரவள்ளின்னு ஒரு ஊருக்கு பக்கத்தில் வந்து போட்டிருக்கு சார், அந்த ஸ்டூடியோக்கு போய் விசாரித்தோம்னா எல்லா இன்ஃபர்மேஷனும் கிடச்சிரும் அப்படின்னு சொல்கிறாப்புல. சரி ஓகே அதர் ஸ்டேட் போகிறீங்க, யாராவது ஒருத்தரை கூட கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லும்போது எதுக்கு சார் நம்ம ஜாய் சார் இருக்கார்ல அவரே கூட்டிகிட்டு போகிறேன் வந்து அப்படின்னு அவரை கோத்து விட்றாப்புல. அவர் தம்பி என்னையப்பா கோத்து விட்டேன் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாரு. எஸ்பி இருந்துக்கிட்டு சரி ஓகே அதுவும் கரெக்ட் தான், ஜாய் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஆள், நீங்கள் 2 பேருமே போயிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்றாப்புல. இவங்களும் சரி ட்ரெயின்லலாம் போனால் வந்து நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு பஸ்ஸிலேயே அந்த ஊருக்கு வந்து இறங்குறாங்க. அந்த லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனில் ஆல்ரெடி எஸ்பி கூப்பிட்டு சொல்லியிருப்பாப்புல. ஸோ அதனால் லோக்கல் ஸ்டேஷன்லேருந்து 2 கான்ஸ்டபிளை கூட அனுப்பிச்சி விட்றாங்க. அந்த சுப்பண்ணா ஸ்டூடியோஸுங்கிற ஸ்டூடியோஸில் போய் செக் பண்ணி பார்க்கும்போது சார் இந்த ஃபோட்டோ எடுத்தது நான் தான், இந்த ஸ்டூடியோவோட வந்து சிம்பிள் கூட இருக்குது, ஆனால் ஆள் யாருன்னு தெரியலையே சார் அப்படின்னு சொல்கிறாப்புல. சரி இவங்க எந்த ஊருக்காரங்களா இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லும்போது ஏன்னா நம்ம ஊரில் ஃபோட்டோ எடுத்தால் பக்கத்தில் எந்தெந்த ஊர்லேருந்து வருவாங்கங்கிறது நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும்ல. அப்படி கேட்கும்போது இங்கேருந்து 3 கிலோமீட்டர் தான் சார் வந்து சித்திரவள்ளிங்கிற கிராமம், அங்கேருந்து தான் மோஸ்ட்லி வர வாய்ப்பு உண்டு அப்படின்னு. சரி ஓகே அங்கே போய் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு டீ கடையில் அந்த 2 கான்ஸ்டபிளையும் கூட்டிகிட்டு இவங்க 2 பேரும் 4 பேர் போகிறாங்க. அங்கே போய் டீயை சொல்லிட்டு தம்மை வாங்கி பற்ற வச்சுட்டு இருக்காங்க. அங்கே இருக்க லோக்கல் 2 கான்ஸ்டபிள் வந்தாங்க பார்த்தீங்களா, அவங்க அந்த டீ கடைக்காரன்ட்ட அந்த ஃபோட்டோவை காட்டி விசாரிச்சுட்டு இருக்காங்க. அப்போ தான் நம்ம ஜாய் தம் அடிச்சுட்டு இருக்கும்போது ஒருத்தர் வந்து நெருப்பு கேட்குறான். நெருப்பு கேட்குறவனை இவர் நிமிர்ந்து பார்க்குறாரு, அப்படியே அதிர்ச்சி ஏறாரு. என்னன்னு பார்த்தா நம்ம ராஜுன்னு ஃபோட்டோவில் பார்த்தோம் பார்த்தீங்களா, அவன் தான் வந்து நெருப்பு கேட்டுட்டு இருக்கான். அப்படியே நம்ம எஸ்ஐக்கு கண்ணிலேயே சிக்னல் கொடுக்குறாரு. சிக்னல் கொடுத்த உடனே அந்த 2 கான்ஸ்டபிளுக்கு சிக்னல் கொடுத்துட்டு இவங்க 2 பேரும் அப்படியே இவன் பின்னாடியே வர்றாங்க. இவன் ஒரு ஆட்டோவை எடுக்கிறதுக்காக வந்து கிட்ட போகிறான். அங்கே போன உடனே ராஜு அப்படின்னு கூப்பிட்ட உடனே இவன் மட்டும் அப்படியே தம்மை பற்ற வச்சுக்கிட்டே லைட்டாக திரும்பின உடனே அப்படியே ஒரு அதிர்ச்சியான முகத்தோடவே வந்து அவனும் இருக்கிறான். இவங்களும் பார்த்துட்டு ராஜை பிடிச்சிட்டங்கிற இதில் அந்த ராஜா அப்படியே வந்து அங்கேருந்து தூக்கி பஸ்ஸில் வந்து இப்போ நம்ம கொடுவள்ளி கிராமத்துக்கு அவங்களோட ஸ்டேஷனுக்கு வந்து கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்காங்க. வர வழி பூரா ராஜு பயங்கர மௌனமாக இருக்கான், அதே சமயம் மிகப்பெரிய வருத்தத்திலேயே இருக்கான். பொண்டாட்டி இறந்துட்டாங்கிற வருத்தத்தில் இருக்காங்கிறத எஸ்ஐனாலே புரிஞ்சுக்க முடியுது. இப்போ இவங்ககிட்ட லைட்டாக விசாரணை ஆரம்பிக்கிறாரு. என்னாச்சு சோபாவுக்கு, எதனால நீங்கள் 2 பேர் பிரிஞ்சிருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது சார் நாங்கள் எல்லாம் வந்து பூர்வீகமாக வந்து தமிழர்கள், கர்நாடகாவில் வந்து அந்த காலத்திலே போய் செட்டில் ஆனவங்க. எங்கள் கிராமத்தில் வெள்ளம் பூந்தனால நாங்கள் அங்கேருந்து பக்கத்தில் இருக்க ஒரு பைரவ கோட்டைங்கிற கிராமத்துக்கு வந்து மாறினோம். எங்களோட குலத்தொழிலே வந்து என்னென்னா
மரத்துலேருந்து பொம்மை செஞ்சு விற்கிறது மட்டும்தான். ஷோபாவோட குடும்பத்துக்கும் அதே தொழில் தான். முறையாக அந்த கிராமத்துக்கு மாறும்போது தான் ஷோபாவை முறையாக பஸ்ஸில் வச்சு பார்த்தேன் நான். அதுக்கப்புறம் அங்கே இங்கேன்னு ஊர் கோயில் பக்கம் அது பக்கம் இது பக்கம்னு கிராமத்தில் நாங்கள் லவ் பண்ணிட்டு சுற்றி திரிஞ்சோம். அதுக்கப்புறம் ஆசாசியாக வீட்டில் சொல்லி நாங்கள் கல்யாணமும் பண்ணிக்கிட்டோம். எங்களோட கல்யாணத்துக்கும் காதலுக்கும் அடையாளமாக ஒரு பொம்பளை பிள்ளை ஒரு ஆம்பளை பையன் 2 பேர் முத்து மாதிரி கிடச்சாங்க. எங்கள் வாழ்க்கை சந்தோஷமாக தான் போயிட்டுருந்துச்சு. அதுக்கு நடுவில் தான் எங்களோட மரபொம்மை எல்லாம் பிளாஸ்டிக் பொம்மைகள் வர ஆரம்பித்த காலகட்டத்தில் எதுவுமே விற்கல. என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வருமானத்துக்கு வழி இல்லாமல் தவிச்சப்போ தான் என் வாழ்க்கையில் அந்த கணேசன் வந்தான் அப்படின்னு சொல்கிறான். யார் அந்த கணேசன் கேட்கும்போது சோபாவோட தூரத்து சொந்தக்கார பையன். அவன் மூலியமாக தான் சரி ஓகே சினிமாவில் ஒரு சான்ஸ் வாங்கி தரேன்ட்டு அங்கே இருந்து ரொம்ப தூரம் தள்ளி ஒரு கிராமத்தில் கொண்டு எங்களை தங்க வச்சான். தங்க வச்சுட்டு அங்கேருந்து சினிமா ஷூட்டிங்க்கு நான் காலையில் வெடிய கத்தால போனேன்னா நைட்டு மட்டும்தான் வருவேன். ஆனால் என்னோடய குடும்பத்தில் இருக்க வறுமை ஓரளவு சால்வ் ஆச்சு. ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் மட்டும்தான் என் குழந்தைங்களோட இருக்க டைம் கிடைக்கும். அந்த ஒரு நாளும் எனக்கு கொஞ்சம் குடிப்பழக்கம் இருந்தனால நானும் போய் தண்ணி போட்டுட்டு பகலில் ஃபுல்லாக தூங்கிடுவேன். இப்படியே எங்கள் வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமாக புருஷன் முண்டாட்டிக்குள்ளே சண்டை சச்சரவு வர ஆரம்பிச்சிருச்சு. அப்படி தான் ஒரு நாள் ரொம்ப லேட் நைட்டு தண்ணி போட்டுட்டு வரும்போது என் வீட்டுக்குள்ளே ஏதோ ஒரு முனகல் சத்தம் கேட்டுச்சு. என்னென்னு கதை வழியாக எட்டி பார்த்தா என் கண்ணு முன்னாடி என் பொண்டாட்டியும் அந்த கணேசனும் தப்பான ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாங்க. அதை பார்த்த உடனே என்னால் அதை தாங்கிக்கவே முடியலன்ட்டு இதுக்கு மேலே இங்கே இருந்தால் கணேசன் என் குடும்பத்தை கெடுத்துருவான் அப்படின்ட்டு நடந்துருச்சு. நம்ம பொண்டாட்டியை இனிமேல் நம்ம அவங்ககிட்ட காப்பாற்றிக்க வேண்டியதான் நமக்கு இருக்க ஒரே வழின்ட்டு என் பொண்டாட்டி பிள்ளைகளை எல்லாத்தையும் கூட்டிகிட்டு சினிமா வேலையெல்லாம் விட்டுட்டு உங்கள் ஊரான கொடுவள்ளி கிராமத்துக்கு நான் வந்துட்டேங்கய்யா. அங்கே மறுபடியும் ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை அமைச்சுக்கலான்னு பிளான் பண்ணி தான் இங்கே வந்தேன். நாங்கள் மறுபடியும் பழையபடி சந்தோஷமாக தான் இருந்தோம். ஆனால் அங்கேயும் அந்த கணேசன் வந்துட்டா சார். இதுக்கு மேலே என் கண்ணு முன்னாடி அவங்க 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறதெல்லாம் பார்த்து சகிக்க முடியாதுன்ட்டு அந்த இடத்துலேருந்து என்னோடய குழந்தைகளை கூட்டிகிட்டு நான் எங்கள் ஊருக்கே வந்துட்டேன் சார். என் குழந்தைங்கள்லாம் என் தங்கச்சி வீட்டில் பெல்லாரியில் விட்டுட்டு இங்கே நான் என்னோடய வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தேன் சார். அவளுக்கு இப்படி நடந்தது எனக்கு தெரியவே தெரியாது சார் அப்படின்னு சொல்லி அழுகுறான். அவனை கன்சோல் பண்ணிவிட்டு அடுத்த நாள் காலையில் எங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு ரீச் பண்ணிடுறாங்க. ஸோ மார்ச்சூரியில் கொண்டு போய் ஷோபாவோட டெட் பாடியை காட்டின உடனே கதறி அழுகுறான். புருஷனாச்சே கண்ணீர் விட்டு அழுத உடனே எதனால் இந்த கொலை நடந்திருக்குன்னு உனக்கு தோணுதா அப்படின்னு உடனே சார் இவன் சூசைட் பண்ணாலா கொலை பண்ணாங்களா எனக்கு தெரியல. ஒரு வேளை சூசைட் பண்ணியிருந்தா ஆல்ரெடி புருஷனை விட்டுட்டு அவன் பின்னாடி போனான். அவனும் இவளை கழட்டி விட்டு போயிருப்பான் சார். அந்த வருத்தத்தில் தான் இவன் சூசைட் பண்ணியிருந்திருப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஸோ இப்போ போலீஸ்காரங்க எல்லாத்துக்கும் இது சூசைட்டுங்கிறத முடிவுக்கே வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த பாடியை அவனோட சொந்த ஊருக்கு கொண்டு போய் குழந்தைங்கிட்ட காட்ட விருப்பம் இல்லாதனால இங்கேயே தகனம் பண்ணுறேன்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷனில் எழுதி கொடுத்துட்டு அங்கேயே டெட் பாடியெல்லாம் எரிச்சிட்றான். அங்கேருந்து போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து கடைசியாக போகும்போது கூட நம்ம ஜாய் இருப்பார் பார்த்தீங்களா, இருக்கிறதுலே ரொம்ப சீனியர் மோஸ்ட் போலீஸ் எஸ்எஸ்ஐ. அவர் கையில் ஒரு 2000 ரூபா காசை கொடுத்துட்டு, ஏன்னா பஸ்ஸு கூட காசு இல்லாமல் தான் இருப்பானுங்களே நாடோடிகளில், அதனால் பத்திரமா போயிட்டு வா, அந்த கணேசனை பற்றி ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடச்சுன்னா எங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லு அப்படின்னு சொல்லி வழி அனுப்பியெல்லாம் வைக்கிறாப்புல. ஸோ மொத்தத்தில் ராஜு இந்த கொலை பண்ணல, இது தற்கொலை தான் அப்படிங்கிற ரிப்போர்ட்டை நம்ம எஸ்ஐ ரெடி பண்ணிவிட்டு அதை இன்ஸ்பெக்டர்கிட்டே சொல்லிடுறாப்புல. சரி ஓகே, அந்த ராஜுக்கிட்ட ஆதார் கார்டு அந்த மாதிரி அட்ரஸ் எதாவது வாங்கிங்களா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை சார் நாடோடியாக வாழ்கிறவனுங்க அவங்ககிட்ட எங்கே சார் ஆதார் கார்டு இருக்க போகுது அப்படின்னு உடனே அதுவும் சரி தான், இந்த மாதிரி தான் ஊருக்குள்ளே பல மக்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேஸை அப்படியே க்ளோஸ் பண்ணி வைக்கிறார் நம்ம இன்ஸ்பெக்டர். 2 நாள் வெளியூர்லாம் அலைஞ்சதுனால கேஸும் இப்போ ஓரளவு சால்வ் ஆயிடுச்சல்ல. சால்வ் ஆன திருப்தியில் வீட்டுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங் தான் ஸ்டேஷனுக்கு அவரோட இடத்துல உட்கார்றாப்புல. அப்போ தான் நம்மளோட ரைட்டர் மது இருப்பார் பார்த்தீங்களா, அந்த கான்ஸ்டபுள் சார் உங்களை பார்க்குறதுக்கு 4 பேர் வந்திருக்காங்க அப்படின்னு ஒன்று. யார் அப்படின்னு கேட்ட உடனே ராஜுவோட சொந்தக்காரங்களாமா, உங்களை பார்த்தே தான் அவனும் சொல்லி ஒத்தக்கால் நிற்கிறாங்க. அவன் தான் வந்துட்டு போயிட்டானேயா, அவனை எதுக்கியா பார்க்குறதுக்கு இங்கே வர்றாங்க, சரி வர சொல்லு அப்படின்னு உள்ள கூப்பிட்றாரு. வந்த உடனே என்னையா மேட்ருன்னு கேட்கும்போது, இல்லை சார் ராஜு எப்போதுமே ஊருக்கு போனான்னா ஒரு 6 மாதத்துக்கு ஒரு டைமாவது சொந்த ஊருக்கு வந்துட்டு போயிடுவான். இதுதான் சார் ராஜுவோட அம்மா, இதுதான் அப்பா, இதுதான் ராஜுவோட தங்கச்சி. 1 வருஷமாக ராஜுவை எங்களால் பார்க்கவே முடியல சார் அப்படின்னு ஒன்று. யோ என்ன விளையாடுறியா, 3 மாதத்துக்கு முன்னாடி தான் தங்கச்சியோட வீட்டில் அவனோட குழந்தைகளை கொண்டே விட்டு வந்தான்ல, அப்போ தங்கச்சி நீ பார்த்துருப்பலாமா அப்படின்னு சொல்லும்போது, இல்லை சார் நான் 1 வருஷமாக பார்க்கவே இல்லை, ராஜுவோட குழந்தைகளையும் நான் 1 வருஷமாக பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்லுது. இரு நீ இல்லாமல் வேறு யாராவது தங்கச்சி அண்ணன் யாராவது இருக்காங்களா ராஜுக்குன்னு கேட்கும்போது, இல்லை சார் நான் ஒரே ஒரு தங்கச்சி தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறா. சரி ஓகே இது வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜாயிர் கப்பலை பார்த்தீங்களா, அவர் கொண்டாந்து ராஜுவோட ஃபோட்டோவை காட்டுறாப்புல. இந்த ராஜு தான் ஆல்ரெடி வந்துட்டு போயிட்டான், உங்களுக்கு எவிடன்ஸ் காட்டிட்டுனா
இதோட இந்த பிரச்சனையை விடுங்க, சும்மா அந்த கேஸை பிடிச்சிட்டு வந்து துரத்திட்டு இருக்காதீங்க அப்படின்னு ஃபோட்டோவை காட்டுறாப்புல. ஃபோட்டோவை பார்த்த ராஜு ஃபேமிலி ஒருத்தருக்கு ஒருத்தருக்குள்ளே வந்து பார்த்துக்கிறாங்க. என்னையா விஷயம் அப்படின்னு கேட்கும்போது, சார் நீங்கள் காட்டினது ராஜுவே கிடையாது சார், இவன் பேர் புவனேஷ் அப்படிங்கிறாங்க. நம்ம எஸ்ஐக்கு தூக்கி வாரி போட்டுருது. என்னையா சொல்கிற, இவன் ராஜு கிடையாதா, இவன் சோபாவோட புருஷன் கிடையாதா அப்படின்னு சொல்லும்போது, சார் இல்லை சார் அப்படின்னு ஒன்று மொத்தமாக ஒரு குரூப் ஃபோட்டோ இருக்குது பார்த்தீங்களா, அந்த கிச்சா சுதீப்போட எடுத்த ஃபோட்டோ, அதை எடுத்து கொண்டாந்து காட்டுறாப்புல. சார் இது வந்து சோபா தான், இது வந்து ராஜுவோட 2 குழந்தைங்க தான், ஆனால் கூட நிற்கிறது புவனேஷ் சார், சோபாவோட சொந்தக்கார பையன், இவன் ராஜு கிடையாது சார் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம எஸ்ஐக்கு தூக்கி வாரி போட்டுருது. டக்குன்னு கூப்பிட்டு இன்ஸ்பெக்டர்கிட்ட போய் இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு எஸ்பி பார்க்க போகிறாங்க. எஸ்பியை பார்க்க போனால் எஸ்பி கழுவி ஊற்றுறான். யோ முட்டாளுகளா, இது வந்து கொலை முயற்சி கூட கிடையாதுயா, இது அட்டெம்ப்ட் மர்டர் கிடையாது, இது மர்டரு. இது என்னையா வந்து ஒரு கொலையாளியே வந்து உங்கள் கண்ணு முன்னாடி வந்துட்டு நடித்து நாடகம் ஆடிட்டு இங்கேருந்து போயிருக்கான். அவன் தான் வந்து புருஷன் ராஜுன்னு நீங்களே எந்த ஐடென்டிட்டி செக் பண்ணாமல் அப்படியே அனுப்பிச்சிருக்கீங்க. இந்த சஸ்பென்ஷன் வரும், சஸ்பென்ஷன் வந்தவொடனே நீங்கள் வாங்கிட்டு வந்து வீட்டில் போய் உட்காருங்க, அப்போ தான் உங்களுக்குலாம் அறிவுன்னு சொல்லி திட்டுறாப்புல. இன்ஸ்பெக்டர் ஏதோ சொல்ல வரும்போது, உங்கள்கிட்ட நான் என்னையா சொன்னேன், அந்த ஆள் ப்ராபேஷன் எஸ்ஐ, இன்னும் எஸ்ஐ ப்ராபேஷனே கம்ப்ளீட் பண்ணல, க்ளோஸாக நின்று மானிட்டர் பண்ணுன்னு உனக்கு சொன்னேன்ல, ஜாய் எதுக்காக வந்து கூட விட்டேன், 25 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனால் நீ இப்படி இருந்துக்கிட்டு ஒரு சின்ன விஷயத்த கோட்டை விட்டுருக்கே அப்படின்னு சொல்லும்போது, ஜாய் எப்போதுமே ரொம்ப விவரமாக இருக்கிற ஆள், அவரே அவரோட 25 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸில் அழகாக ஒருத்தன் இவரை ஏமாற்றிட்டு போயிட்டாங்கிறது தாங்கவே முடியல. சரிங்க சார், இன்னும் 24 ஹவர்ஸ்க்குள்ளே அவனை பிடிச்சி உங்கள்கிட்ட ஒப்படைக்கிறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்பி ஆஃபீஸ்லேருந்து கிளம்பி வர்றாங்க. உங்களுக்கு 24 ஹவர்ஸ் மட்டும் தான் டைமிங்கு, அதுக்கு மேலே இல்லைன்னா டிபார்ட்மெண்ட் ரீதியாக வந்து டிசிப்ளினரி ஆக்ஷன் வந்து நான் எடுக்க வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்றாப்புல. நம்ம ஹீரோவும் ஜாயும் 2-3 கான்ஸ்டபிளை மட்டும் கூட்டிகிட்டு போயிட்டு அந்த ஊரில் ஒரு திருவிழா நடந்துகிட்டு இருக்கோம். அந்த ஊருக்கு பின்பக்கமாக அவன் ஊரில் நம்ம ராஜுங்கிற பேரில் வந்தான் பார்த்தீங்களா புவனேஷ், அவன் நல்லா ஜாலியாக சரக்கடிச்சிட்டு இருப்பான். அவனை அடிச்சு கிடிச்சு உதச்சி அங்கேருந்து தூக்கி நம்ம இப்போ கொடுவள்ளி ஸ்டேஷனுக்கு அடுத்த நாள் தூக்கிட்டு வந்துடுறாங்க. இப்போ இன்வெஸ்டிகேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இன்வெஸ்டிகேஷனில் என்றா டே அவ்வளவு கதை சொல்லி எங்களை ஏமாத்திருக்க அப்படின்னு சொல்லும்போது, அவன் சொன்ன கதை எதுவுமே வந்து பொய்யும் கிடையாது, அவன் சொன்ன கதை எல்லாமே உண்மை. ஆனால் ஆளுதான் வேற. என்னென்னா இவன் ராஜு கிடையாதுல்ல, இவன் பேர் புவனேஷ் அல்ல. அவன் கதையில் முன்னாடி என்ன சொல்லியிருப்பான், ஸோ வந்து நான் தான் ராஜு, நானும் வந்து என் பொண்டாட்டியும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக வாழ்ந்து 2 புள்ள பெற்றோம். ஆனால் அதுக்கப்புறம் சொந்தக்கார பையன் ஒருத்தன் வந்து இது மாதிரி எங்கள் குடும்ப வாழ்க்கையில் உள்ளே பூந்து என் பொண்டாட்டியோட தகாத உறவில் இருந்தான், அதனால தான் நான் வந்து வீட்டை விட்டு குழந்தைகளை தூக்கிட்டு வெளியே வந்துட்டேன் அப்படி தானே சொல்லியிருந்திருப்பான். உண்மை என்னென்னா ராஜுங்கிறவன் வந்து இப்போ எங்கே இருக்கானே தெரியல. அவனுக்கும் சோபாவுக்கும் தான் வந்து கல்யாணம் நடந்துருக்கும். இவன் தான் வந்து சோபாவோட உண்மையான சொந்தக்கார பையன். இவன் தான் போய் சோபாவோட தகாத உறவில் இருந்து அது அவளோட வந்து புருஷனுக்கு வந்துட்டு ஒரு நாள் வந்து தெரிஞ்சுருக்கும். இவங்க 2 பேரும் ஒன்று முன்னா இருக்கும்போது வெளியே அவன் குடிச்சிட்டு வருவான். குடிச்சிட்டு வந்து இவங்க ஒன்று முன்னா இருக்கிறத பார்த்த உடனே அங்கேருந்து கோபமாக வெளியே கிளம்பிடுறான். கிளம்புன உடனே சோபாவுக்கு வந்து என்ன நடக்குதுன்னே தெரில. ஏன்னா கொஞ்ச நாளாக வந்து இவனோட வந்து இவன் கொஞ்சம் சம்பாதிக்கிறதுனால அந்த காசு பணத்தெல்லாம் வந்து அந்த பொண்ணுக்கும் தர்றான். அதனால் புருஷன் குடிக்காரன் சம்பாதிக்காதவன், இவன் நல்லா சம்பாரித்து வந்து காசு பணம் தர்றான், நம்மக்கிட்ட அன்பாக நடந்துக்கிறான். அப்படிங்கும்போது அந்த பொண்ணு அந்த கள்ளக்காதில் ரொம்ப நேரமாக வந்து இருந்திருக்குது. இதுக்கு நடுவில் இவங்க 2 பேரும் ஒன்றா இருக்கும்போது வெளியே யாரோ எட்டி பார்த்துட்டு போன மாதிரி இவளுக்கு ஒரு ஃபீல் வருது. வெளியே வந்து பார்த்தா அவன் இல்லை, நைட் டைம் வேறு. சரி யாரை பார்த்துட்டு போனாங்க, நம்ம புருஷன் தான் ஒரு வேளை வந்து பார்த்துட்டு போனோம் அப்படிங்கிற சந்தேகம் சோஃபாவுக்கு வந்து முழுசாக இருக்குது. அடுத்த நாளும் ராஜுக்கு வீட்டுக்கு வரல சார், அதுக்கடுத்த நாளும் வரல. கண்டினியூஸாக அவன் வராதனால சரி ராஜு வந்து நம்மளை பார்த்துட்டு தான் வந்து இங்கேருந்து கோவமாக வந்து பொண்டாட்டி மேலே கோவத்தில் போயிட்டாங்கிறது எங்களுக்கு புரிஞ்சிருச்சு. நாங்களே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நானும் சோஃபாவும் என்ன பண்ணோம், இந்த வந்து கொடுவள்ளி கிராமத்தில் வந்து இங்கே வந்து தங்கிக்கிட்டோம் அப்படின்னு ஒன்று. சரி வா எந்த இடத்துல தங்கினீங்கன்னு காட்டின உடனே ஆல்ரெடி இவங்க போய் ஒரு இடத்த பார்த்துருப்பாங்கல்ல, அதே இடத்த அவங்க டே காட்டுறான். சரி ஓகே இந்த ஊரை எதுக்கடா செலக்ட் பண்ணீங்க அப்படின்னு கேட்கும்போது, இல்லை சார் ஒரு டைம் வந்து சினிமா ஷூட்டிங்காக இந்த இடத்துக்கு வந்திருந்தேன், அதனால் இந்த இடத்துல புறம்போக்கு நல்லா இருக்கனால இங்கே குடிசை போட்டு இருந்துக்கலான்னு சொல்லி இங்கேயே வந்து இருந்துட்டு சார் அப்படின்னு ஒன்று. சரி ஓகே இங்கே வந்து நீங்கள் சந்தோஷமாக தானே இருந்தீங்க, அப்புறம் எப்படி சோபா செத்தா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை சார் ஒரு நாள் வேலை முடிச்சுட்டு வரும்போது சோபா வந்து சமையல் பண்ணிகிட்டு இருந்தா, அவகிட்ட ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு குழந்தைங்க எங்கன்னு நான் கேட்டேன். கேட்கும்போது குழந்தைங்க என்ன எங்கே போனால் உனக்கு என்ன, சரி வந்து சாப்பிடு அப்படின்னு சொன்னால் எனக்கு கோவம் வந்துருச்சு. ஏன்னா அந்த குழந்தைங்கள என்னோட குழந்தைங்க மாதிரி தான் நான் பார்த்துக்கிட்டேன். குழந்தைங்க எங்கடி அப்படின்னு கேட்கும்போது அவங்க அப்பா வந்து அவங்க குழந்தைகளை வந்து கூப்பிட்டு போயிட்டான். இப்போ குழந்தைகளை வச்சு நீ என்ன பண்ண போகிற, என்னமோ நீ பெற்ற குழந்தைங்க மாதிரி அப்படின்னு ஒன்று எனக்கு சுரீர்னு கோவம் வந்துருச்சு சார். நான் பெற்ற குழந்தைங்க அவங்க இல்லை தான், ஆனால் என் குழந்தைங்க மாதிரி நான் வளர்த்தேன் சார். கோவத்தில் சோஃபாவை வந்து கன்னத்தில் ஒரு அடியை விட்டேன், அவள் கீழே விழுந்து அம்மிக்கல்ல வந்து தலைப்பட்டு ரத்தம் ஒழுவி வந்து அதே இடத்துலேயே செத்து போயிட்டா சார். இதுதான் சார் நடந்துச்சு அப்படின்ன உடனே நம்மளோட எஸ்ஐயும் வந்து நம்மளோட ஜாயிர் காவல் பார்த்தீங்களா 2 பேர் அதிர்ச்சியாக பார்க்குறாங்க. என்னது ஒரு அடி அடிச்சனால வந்து அவள் செத்து போயிட்டாளா அப்படின்னு ஒன்று அந்த அம்மிக்கல்லை காட்டுறான். அந்த அம்மிக்கல்லை பட்டு தான் சார் வந்து அவள் செத்து போயிட்டா அப்படிங்கிறான். அப்புறம் என்னடா பண்ணேன்னு கேட்கும்போது, சார் பாடியை தூக்கிட்டு எங்கேயா கொண்டு போய் போச்சிடலாம் இல்லை எரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் பாடியை எடுத்துகிட்டு போனேன்.
அந்த கிணத்துக்கிட்ட போகும்போது ஊரில் இப்போ திருவிழா நடந்துட்டு இருந்தனால எல்லோரும் சாமி சிலையை கொண்டு ஊர்வலம் வந்துட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு பயந்துக்கிட்டு ஓரமாக ஒளிஞ்சு அந்த கிணத்துக்கு திட்டு மேலே வந்து சோஃபாவை அப்படியே வந்து நிற்க வச்சுட்டு அப்படியே உட்காந்த மாதிரி அப்படியே டெட் பாடியை வச்சுட்டு அந்த பக்கம் அவங்கெல்லாம் போகிற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் சார். அந்த கேப்பில் தான் எனக்கு தெரியாமலே சோஃபா டெட் பாடி வந்து உள்ளே விழுந்துருச்சு. உள்ளே விழுந்து அதுக்கப்புறம் வந்து டெட் பாடியில் காயமெல்லாம் பட்டு இதுக்கு மேலே வந்து நான் டெட் பாடி மேலே எடுக்க முடியாது அப்படிங்கிறனால அப்படியே விட்டுட்டு இங்கேருந்து வந்து போயிட்டேன் சார் அப்படின்னு சொல்லி கன்ஃபஸ் பண்ணிடுறான். கன்ஃபஸ் பண்ண உடனே இதை எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு எஸ்பிடி சொல்லிவிட்டு கோர்ட்லேயும் கொண்டு வந்து இதை எல்லாத்தையும் வந்து ஒப்படைச்சிட்டு இவன் தான் குற்றவாளிங்கிறத ப்ரூவ் பண்ணிவிட்டு அவனுக்கு தண்டனையும் வாங்கி கொடுத்துட்றாங்க. இதை எல்லாத்தையும் வந்து எஸ்பிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கும்போது அப்பாடா ஒரு வழியாக அந்த கேஸ் வந்து எல்லா பிரச்சனையும் முடிஞ்சுது, அவன் தான் வந்து சோஃபாவை கொண்டாங்கிறத அவனே ஒத்துக்கிட்டான், பிரச்சனை சால்வ்டு அப்படின்னு சொல்லும்போது சார் இருந்தாலும் சோஃபாவோட வந்து புருஷன் வந்து ராஜு என்னான்னு இன்னும் நமக்கு தெரியல, ராஜுவோட 2 குழந்தைங்களும் வந்து என்னாச்சுன்னு நமக்கு தெரியல சார், அவங்க 3 பேருக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்கும்போது இங்கே பாரு அந்த சோஃபா வந்து நம்ம ஏரியாவில் வந்து செத்துருக்கிறா, நம்ம லிமிட்டுக்குள்ளே அது வருது, அவளை ஏன் செத்தா அவளை யார் கொலை பண்ணாங்கிறத நம்ம கண்டுபிடிச்சி கொண்டே ஜெயிலில் கொண்டே அடைச்சாச்சு, இதோட இந்த கேஸை விட்டுரு, அந்த குழந்தைங்க என்னாச்சு ராஜு என்னாச்சுங்கிறது நம்மக்கிட்ட எந்த கம்ப்ளைண்ட்டும் கிடையாது, கம்ப்ளைண்ட் இல்லாதப்ப அதை பற்றி நம்ம பெருசாக கவலைப்படவும் தேவை கிடையாது, கம்ப்ளைண்ட் வந்தால் அதுக்கப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்பி அப்போதைக்கு வந்து மழுப்பி விட்டுறாப்புல. நம்ம எஸ்ஐ இருந்துக்கிட்டு சரி அப்போதைக்கு கேஸ் முடிச்சா போதும் அப்படின்ட்டு நம்ம ஜாயும் எஸ்ஐயும் அன்றைக்கி ஈவினிங்கே ஃபேமிலியோட ஒரு ஹோட்டலில் போய் அப்படியே ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே ஹோட்டலில் சாப்பிட்டுக்கிட்டு இதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. சார் ரொம்பலாம் ஒரி பண்ணாதீங்க, ராஜுக்கும் குழந்தைகளுக்கும் எதுவும் ஆயிருக்காது, நீங்கள் ஏன் சார் சின்ன சின்ன விஷயத்துக்கு ஒரி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜாயும் ஜாலியாக சரக்கடிச்சிக்கிட்டு அந்த கேஸ் முடித்த சந்தோஷத்தில் வந்து இருக்கிறாப்புல. ஏன்னா எத்தனை திட்டு வாங்கியிருப்பாப்புல வந்து எஸ்பியோட வந்து வாயிலிருந்து, அதனாலேயே சந்தோஷமாக போயிருக்கிறாப்புல கேஸ் முடித்த திருப்தியில். அடுத்த நாள் காலையில் வழக்கம் போல் எஸ்ஐ வந்து ஸ்டேஷனுக்கு வர்றாப்புல. ஸ்டேஷனுக்கு வரும்போது நம்மளோட ரைட்டர் மது இருக்காப்புல பார்த்தீங்களா, அவருக்கு ஏதோ இங்கிலீஷ்காரருக்கு இப்போ ஃபோன் பண்ணி இங்கிலீஷில் ஏதோ ஒரு கேஸ் டீட்டெயில் பற்றி கேட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா நார்த் இந்தியாவில் ஏதோ ஒரு கேஸ்னால் இந்த ஏரியா ரெஃபர் பண்ணால் அந்த கேஸ் நம்பரை சொல்லி வந்து இங்கே ஃபோன் பண்ணி சொல்லுவாங்களே அந்த மாதிரி நம்ம எஸ்ஐ எடுத்து சிரிச்சுக்கிட்டே சார் மது சார் கொடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வாங்கி கேஸ் டீட்டெயில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் எழுதி நோட் பண்ணிக்கிறாரு. அப்போ தான் ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு இவருக்கு வருது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கர்நாடகாவிலேருந்து ஒரு ஹிந்தியில் வந்து ஃபோன் பண்ணி ஒரு கேஸ் பற்றின டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருந்துருப்பாங்க. அந்த கேஸை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. ஓப்பன் பண்ணி பார்த்து இவருக்கு ஏதோ டவுட் வருது, ஏதோ யோசிச்சுட்டு ஸோ ஆல்ரெடி கர்நாடகாவுக்கு வந்து நம்ம வந்து இந்த புவனேஷோட கேஸை பற்றி விசாரிக்க போயிருப்பார்ல, அப்புறம் 2 கான்ஸ்டபிள் ஹெல்ப்புக்கு வந்திருப்பாங்க. அவர்கிட்ட ஃபோன் பண்ணி ஒரு சின்ன ஹெல்ப்பு, நம்ம அந்த கேஸுக்கு வந்து அந்த ஃபோட்டோ எடுத்த ஸ்டூடியோ விசாரிக்க போனோம்ல, அங்கேருந்து 30 கிலோமீட்டர் தான் பெல்லூருங்கிற ஒரு ஊர், அந்த ஊரில் தான் அந்த புவனேஷ் வந்து அந்த குழந்தைங்க எல்லாத்தையும் கொண்டே விட்டேன்னு டைமாக போய் சொன்னான். அந்த ஊரில் யாராவது நமக்கு தெரிஞ்ச ஆள் யாராவது இருக்காங்களா அப்படின்னோடனே, ஆமாம் சார் எனக்கு தெரிஞ்ச எஸ்ஐ ஒருத்தர் இருக்கார், என் ஃப்ரெண்டு தான் அப்படின்னோடனே, சரி அவருக்கு ஒரு கேஸ் டீட்டெயில்ஸ் அனுப்பிச்சி வைக்கிறேன், அவரை வந்து செக் பண்ணிட்டு எனக்கு லைனில் வர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாப்புல. கேஸ் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் அனுப்பிச்சி விட்டுட்டு இவர் நம்ம ஜாய்கிட்ட போய் சார் ஒரு 2 நாள் எனக்கு லீவ் வேணும், நான் இது மாதிரி வந்து ஒரு 2 நாள் அஃபிஷியலாக இல்லாமல் வந்து அன்அஃபிஷியலாக லீவ் எடுத்துகிட்டு ஒரு வேலையாக போகிறேன் அப்படின்னோடனே, ஏதோ பண்ணுறீங்க என்னமோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜாய் சந்தேகத்தோடு அனுப்பிச்சி வைக்கிறாப்புல. சரின்னு சொல்லிட்டு இவர் வந்து ஆஃபீஸில் யாருக்குமே சொல்லாமல் இவர் பாட்டு கிளம்பி அந்த பெல்லூருங்கிற ஒரு ஊருக்கு வந்து வந்துடுறாப்புல. இவர்கிட்ட ஒரு கேஸ் டீட்டெயில்ஸ் வந்திருக்கு பார்த்தீங்களா, என்ன டீட்டெயில்ஸ்னால் அந்த பெல்லூருங்கிற ஒரு ஊரில் வந்து யாரோ ஒருத்தர் டெட் பாடியை நதிக்கிற பக்கத்தில் வச்சு எரிச்சுருந்துருப்பாங்க. எரிக்கும் போது அவங்க கிடச்ச ஒரே ஒரு எவிடன்ஸ் என்னென்னா ஒரு கண்ணாடி லேம்ப்பு. ஸோ அந்த காலத்தில் வந்து நைட்லலாம் யூஸ் பண்ணுறதுக்கு வந்து சீமனை ஊற்றி எரிப்போம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி லேம்ப்பு. அது வந்து கிட்டத்தட்ட கர்நாடகாவில் வந்து இந்த மாதிரி ஸ்டைல் யூஸ் பண்ணுறதே இல்லை, உங்கள் ஊரில் தான் யூஸ் பண்ணுவாங்க. அதனால தான் உங்கள் ஸ்டேஷனுக்கு வந்து நாங்கள் இந்த கேஸ் டீட்டெயில்ஸ் அனுப்பிச்சு இந்த கேஸை பற்றி விசாரிக்க சொன்னோம் அப்படின்ன உடனே நம்ம எஸ்ஐ எதனால இங்கே வந்திருப்போம்லன்னா ஆல்ரெடி பெல்லூருங்கிற ஊரில் தான் தங்கச்சி வீட்டில் அந்த குழந்தைங்களாம் விட்டேன்னு சொன்னான். அதே மாதிரி இந்த கேஸ்லேயும் வந்து பெல்லூருக்கு ஊரில் தான் இந்த கேஸ் நடந்திருக்கு. இவனுக்கு ஏதோ ஒரு இன்ட்யூஷன் தோணுது, அதாவது உள்ளுணர்வு, இந்த கேஸுக்கும் வந்து இந்த விளக்குக்கும் நம்ம புவனேஷ்க்கும் ஏதோ ஒரு வந்து கனெக்ஷன் இருக்குது அப்படின்ட்டு அந்த லேம்பை வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்துடுறாப்புல. வந்து இவங்க ஏரியாவில் எல்லா கடையிலும் செக் பண்ணி பார்க்கும்போது ஒரு குறிப்பிட்ட கடையில் தான் அந்த லேம்பை எல்லாம் அந்த புவனேஷ் தான் வாங்கியிருக்காங்கிறது தெரிய வருது. எதுக்காக வாங்கியிருக்கான்னா அவன் ஆல்ரெடி சொன்னான் பார்த்தீங்களா, இந்த ஊருக்கு வந்து சினிமா ஷூட்டிங்காக வருவேன், அப்போ தான் வந்து இந்த ரயில்வே ட்ராக் பக்கத்தில் புறம்போக்கு நிலை இருக்கிறத நான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னா பார்த்தீங்களா, அது மாதிரி சினிமா ஷூட்டிங்க்கு வரும்போது அந்த ஷூட்டிங்காக தான் இது எல்லாத்தையும் வாங்கியிருந்திருக்கான். கிட்டத்தட்ட 30 லேம்பை வந்து ஒரு படத்துக்காக வாங்கின உடனே அந்த ஃபோட்டோ எல்லாத்தையும் வந்து நம்ம ஹீரோ போய் எடுத்துடுறாப்புல. எடுத்துகிட்டு அந்த கொலையும் புவனேஷ் தான் பண்ணியிருப்பான், அந்த கொலையான ஆள் மேபி ராஜா கூட இருக்கலாம் அப்படிங்கிறது தான் நம்ம எஸ்ஐயோட வந்து டவுட்டு. இப்போனே நம்ம இன்ஸ்பெக்டர்கிட்ட எல்லாத்தையும் போய் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண உடனே கோர்ட்டில் ஒரு அஃபிடவிட் தாக்கல் பண்ணி ஸோ நம்ம வந்து புவனேஷை வந்து விசாரிக்கிறதுக்கு மறுபடியும் வந்து வாரண்ட்டில் வந்து எடுக்கிறாங்க. எடுத்து அவங்க ஸ்டேஷனுக்கே வந்து கொண்டு வந்து இப்போ விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க.
டேய், நீ சினிமாவில் வந்து ஆர்ட் டைரக்டராக வந்து வேலை செஞ்சுருக்க வேணாண்டா, சினிமாவில் வந்து ஸ்கிரிப்ட் ரைட்டராக வேலை செஞ்சுருந்துருக்கலாம். என்னென்னமா கதை சொல்லி எங்களை ஏமாத்திருக்க அப்படின்னு சொல்லி இன்ஸ்பெக்டர் செம்ம டென்ஷனாக வராரு. ஜாய் அப்படியே சிரிச்சுக்கிட்டு, உன்னோட வாக்குமூலப்படி சோஃபாவோட குழந்தைகளை ராஜு கூட அனுப்பிச்சி வச்சிட்டா, அந்த கோபத்தில் நீ சோஃபாவை அடித்து கொண்டுட்ட, அதான விஷயம் அப்படின்னு ஒன்று ஆமான்னு சொல்கிறான். ஏண்டா, உயிரோடவே இல்லாத ராஜு எப்பட்றா அவனோட குழந்தைகளை வந்து கூட்டிகிட்டு போயிட்டு இருக்க முடியும் அப்படின்னு ஒன்று நம்ம புவனேஷும் ஷாக்காகி பார்க்குறான். நம்ம எஸ்ஐ நம்ம ஹீரோ அஜய் இருந்துக்கிட்டு, அப்புறம் உன் கையில் ஏதோ ஒரு காயம் இருக்கே, அது என்ன நெருப்பு காயம் மாதிரி இருக்குது, அது எப்படி பட்டுச்சு அப்படின்னு உடனே திருன்னு முழிக்கிறான். இப்போ ஸ்டார்டிங்லேருந்து வருவோம். ஓகே, சினிமா ஷூட்டிங் பார்க்குறதுக்காக இந்த கொடுவலிங்கிற ஊருக்கு வந்துட்டு ஸோ சினிமா ஷூட்டிங்காக ஒரு 30 விளக்கை இதே மாதிரி வாங்கி இந்த பாட்டு கேட்குது பார்த்தியா, இந்த பாட்டில் வந்து குத்துப்பாட்டுக்கு பின்னாடி பேக்ரவுண்டில் வைக்கிறது கொண்டு போய் கொடுத்த எல்லா விளக்கும் வந்து திருப்பி வந்து ப்ரொடக்ஷன்லேயே கொடுத்துட்டேன். ஒரு விளக்கு மட்டும் அங்கே மிஸ்ஸிங்கு. அந்த விளக்கு தான் இதே விளக்குங்கிறது ஆல்ரெடி வந்து நான் ப்ரூவ் பண்ணியாச்சு. அது மட்டும் இல்லாமல் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே பெல்லாரியில் வச்சு ஒருத்தனை வந்து இந்த விளக்கில் வச்சு அடித்தே தான் அந்த இடத்துல வந்து நெருப்பு வச்சு வந்து கொளுத்தி கொண்டிருக்க. அந்த இடத்துல உன்னோட மொபைல் லொக்கேஷன் இருந்திருக்கு. ஒரு வருஷம் கழிச்சு சோபாவை கொண்ட இதே இடத்துல உன்னோட மொபைல் லொக்கேஷன் இருந்திருக்கு. ஸோ 2 கொலையும் பண்ணது நீதாங்கிறது கிளியர் கட்டாக ப்ரூவ் ஆயிடுச்சு. இப்போ சொல்லு மேட்ரை, அந்த ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பெல்லாரியில் வச்சு ஒருத்தனை வந்து கொலை பண்ணியே, அது யார், ராஜு தானே அப்படின்னு கேட்கும்போது, சார் இல்லை சார், ராஜுவெல்லாம் இல்லை சார், அதெல்லாம் எனக்கு ஒன்றும் தெரியாது சார் அப்படின்னு உடனே, இன்னும் ஒத்துக்க மாட்டானே இவன், இன்னும் உனக்கு ஃபுல் ப்ரூஃபோட வேணுமா, அடிச்சனா மூஞ்சி முறையெல்லாம் வந்து பேத்துக்கிட்டு போயிடும், உண்மையை சொல்கிறா அப்படின்னு சொல்லி நம்ம எஸ்ஐ மிரட்டுறாப்புல. அப்போ தான் நம்ம புவனேஷ் வந்து உண்மையை வந்து சொல்ல ஆரம்பிக்கிறான். இந்த புவனேஷ் சோபாவோட வந்து தகாத உறவில் இருக்கும்போது அவளோட புருஷன் வந்து ராஜு பார்த்துட்டு அங்கேருந்து வந்து போனது வரைக்கும் உண்மை. ஸோ அடுத்த நாள் காலையிலேயே அவன் வரல. இதை பார்த்த உடனே பயந்து போன சோபா அவன்கிட்ட வந்து புவனேஷ்குமார்ட்ட நதிக்கரையில் வந்து பேசுகிறான். இது மாதிரி நேற்று நைட்டு வந்து சவுண்டு கேட்டுச்சல்ல, அது ராஜுவாக தான் இருக்கும்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது. ஏன்னா நைட்டு முழுசாக அந்த ஆள் வீட்டுக்கு வரல, என்ன குடித்தாலும் எங்கே போய் சுற்றினாலும் நைட்டானா வீட்டுக்கு வந்துடுவான். ஆனால் ஆள் இன்ன வரைக்கும் காணாமனா, எனக்கு என்னமோ பயமாக இருக்குது அப்படின்னு உடனே நம்ம புவனேஷ் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பார்த்துக்கிறேன் போ அப்படின்னு சொல்லிட்டு அவளை வீட்டுக்கு அனுப்புகிறான். வீட்டுக்கு அன்றைக்கி நைட்டு சரக்கு வாங்கிட்டு வந்து வீட்டுக்கு வந்து பார்க்குறான். வந்து பார்க்கும்போது கதவோட வந்து லைட்டாக இடுக்கில் பார்க்குறான். உள்ள ராஜு அவன் பொண்டாட்டி வந்து சோஃபாவை வந்து அப்படியே கழுத்தோடு பிடிச்சி தூக்கி அவனோட என்னடி பண்ணிகிட்டு இருந்த அப்படின்னு சொல்லி பயங்கரமாக பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கான். கதவை அவன் வேகமாக நீக்கின உடனே ராஜு அப்படியே சோஃபா வந்து கீழே இறக்குறான். பக்கத்தில் 2 குழந்தைகளும், பெரியது ஒரு பையன், அடுத்து ஒரு சின்ன குட்டி குழந்தை வந்து பெண் குழந்தை, 2 குழந்தைகளும் இதை அப்படியே மிரட்சியோடு பார்த்துக்கிட்டு இருக்குதுங்க. என்ன நடக்குமோ அப்படின்னு யோசிக்கும் போது சைலண்ட்டாக வந்து எதுவுமே தெரியாத மாதிரி, ராஜு சரக்கு வாங்கிட்டு வந்திருக்கவா அப்படின்னு சொல்லி வெளியே கூப்பிட்றான். அவனும் வந்து அப்படியே கோவத்தோடவே வெளியே வந்து திட்டில் உட்காடுறான். இவன் சரக்கை கொண்டாந்து வச்சதுக்கப்புறம் உள்ளே போய் சோஃபாட்ட போய் தண்ணி கொஞ்சம் கொடு அப்படின்னு வந்து நார்மலாக கேட்குறான். வந்து அங்கே என்ன நடக்குதுங்கிறது ஏன் சோஃபாவுக்கே புரியல. தண்ணி எடுத்து கொடுத்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து சைடிஷ்க்கு ஏதாவது செஞ்சு கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே உட்காந்து 2 பேர் இப்போ சரக்கடிக்க ஆரம்பிக்கிறானுங்க. அவளும் சைடிஷ்ட்டை கொண்டாந்து கொடுத்துட்டு உள்ள ரூம்குள்ளே போய் குழந்தைக்கு பக்கத்தில் வந்து உட்காந்துக்கிறான். பேசிகிட்டு இருக்கும்போது இப்போ தான் அவன் ஆரம்பிக்கிறான். ராஜு, உனக்கும் என் பொண்டாட்டிக்கு என்னடா சம்மந்தம், எதுக்கடா என் பொண்டாட்டிக்கிட்ட சுற்றி வர்ற அப்படின்னு கேட்கும்போது இவன், இங்கே பாரு, கல்யாணத்துக்கு முன்னாடியும் சரி கல்யாணத்துக்கு அப்புறமும் சரி சோபா வந்து என்னோட ஆள், நடுவில் நீ கல்யாணம் பண்ணி அவளை தொட்டு புள்ள பெற்றிருந்த, அதெல்லாம் எனக்கு ஒரு விஷயமே கிடையாது அப்படிங்கிறான். சொன்ன உடனே புருஷக்கார ராஜுக்கு பயங்கரமாக கோவம் வந்து நம்ம புவனேஷை வந்து அடிக்க வந்தோடனே புவனேஷ் திரும்பி அவனை அடின்னு அடித்து அவனை கழுத்தோட, ஆல்ரெடி செம்ம போதையில் இருக்கான் பார்த்தீங்களா, கழுத்தோட பிடிச்சி லாக் பண்ணிடுறான். லாக் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவனை நோக்கி ஒரு கயிறு வந்து சுருக்கு போடுற மாதிரி வந்து உழுவுது. யார் தூக்கி போடுறான்னு பார்த்தா நம்ம சோஃபா. அதுக்கப்புறம் அந்த கயிறை போட்டு கழுத்தில் இறுக்கி அந்த ராஜுவை அதே இடத்துல புவனேஷ் கொள்கிறான். கொண்டு முடித்த உடனே அவனோட டாடா ஏஸ் கொண்டு வந்துருப்பான் பார்த்தீங்களா, அந்த டாடா ஏஸ்லேயே தூக்கி போட்டு அது ரிசர்வ் ஃபாரஸ்ட்டுங்கிறனால அதுக்குள்ளே நதிக்கிற பக்கத்தில் கொண்டு போய் அந்த விளக்கை தூக்கிட்டு வந்து வெளிச்சத்துக்காக போயிட்டு அங்கேயே வச்சு எரித்து, ஸோ வந்து நம்ம புவனேஷும் அந்த செத்துப்போன ராஜுவோட பொண்டாட்டியும் சேர்ந்து தான் எரிச்சிட்டு தான் திரும்பி வந்திருக்காங்க. இதை எல்லாத்தையும் புவனேஷ் வந்து நம்ம போலீஸ்கிட்ட கதையாக சொல்லிகிட்டு இருக்கான். அப்போ அந்த ராஜுவை வந்து அவன் பொண்டாட்டி சோஃபாவும் நீயும் சேர்ந்து தான் கொலை பண்ணீங்க. சரி, ஓகே, அங்கே கொலை பண்ணிவிட்டு இங்கே வந்து சோபாவோட சந்தோஷமாக தானே இருந்த. அப்போ நீ வந்து ராஜுவோட குழந்தைகளை கூட அனுப்புனதுக்காக சோபாவை கொன்னேன்னு சொன்னது பொய். எதுக்காக சோபாவை வந்து கொன்ன அப்படின்னு கேட்கும்போது, இல்லை சார், இங்கே நான் சந்தோஷமாக தான் இருந்தோம், அந்த டைமில் தான் அவள் பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிட்டா. என்னன்னா என்னோடய சொந்த ஊருக்கு வந்து அவளை கூட்டிகிட்டு போகணுன்னு சொல்லி சொன்னான்.
சரி அவளை வந்து உன் சொந்த ஊர் கூட்டு போகிறதுல உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது, இல்லை சார் அங்கே எனக்கு ஆல்ரெடி இன்னொரு குடும்பம் இருக்குது, நான் கல்யாணம் பண்ணி என் பொண்டாட்டி அங்கே இருக்கா, அந்த இடத்துல கூட்டிகிட்டு போய் எனக்கு கல்யாணமே ஆகியிருந்தாலும் பரவாயில்ல, நான் தான் 2வது பொண்டாட்டி அப்படின்னு அவள் வந்து நிரூபணம் பண்ண நினச்சா. ஏன்னா வந்து எனக்காக வந்து கட்டின புருஷனவே தூக்கி எறிஞ்சிட்டு வந்தவ குழந்தைகளோட, அதனால அவளுக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி வேணும்னு நினச்சா, அதை என்னால் கொடுக்க முடியல அப்படின்னு சொன்னவொடனே என்னை மிரட்ட ஆரம்பிச்சிட்டா அப்படின்னு சொல்கிறான். என்னடா மிரட்ட ஆரம்பிச்சிட்டான்னு கேட்கும்போது, அவளோட புருஷன் ராஜு வந்து நான் தானே கொன்னேன், அதை போலீஸில் சொல்லிடுவேன்னு என்னை மிரட்டினான். வேறு வழி தெரியாமல் தான் சார் நான் அந்த இடத்துலையே வந்து சோபாவை அப்படியே வந்து தலையணை எடுத்து அவளோட மூஞ்சியில் வச்சு அழுத்தி வந்து கொண்டுட்டு சார், என்னை மன்னிச்சிருங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு சேரில் உட்காந்துட்டே கதறி அழுகுறான். மொத்த எல்லாத்துக்கும் பயங்கர ஷாக்கிங்காக இருக்குது. இவன் தான் இவ்வளோ பெரிய கிரிமினலாக இருக்கான்னு. அப்போ நம்ம எஸ்ஐக்கு மட்டும் அதெல்லாம் ஓகேடா, அந்த குழந்தைகளே என்ன பண்ண, அந்த குழந்தைகளையும் கொண்டுட்டியா அப்படின்னு ஒன்று பயங்கரமாக கேட்குறான். இவன் ஒன்று இல்லை சார் அந்தளவு நான் கொடூரமான ஆள் கிடையாது சார், நான் குழந்தைகளெல்லாம் எதுவுமே பண்ணல சார் அப்படின்னு ஒன்று அப்படியே ஓங்கி நெஞ்சோட ஒரு முதிச்சு சேரோட கீழே தள்ளி கழுத்தில் இந்த சட்டையை பிடிச்சி உண்மையை சொல்கிறான். அந்த குழந்தைகளை என்னடா பண்ண அப்படின்னு கேட்கும்போது அப்போ தான் வந்து குழந்தைகளுக்கு என்ன நடந்துச்சுன்னு சொல்லி சொல்ல ஆரம்பிக்கிறான். அந்த சோஃபாவை கொண்டதுக்கப்புறம் அழுங்காமல் சோஃபாவை தூக்கிட்டு போய் அந்த கிணத்துக்கு பக்கத்தில் வச்சுட்டு அந்த கோயில் ஊர்வலம் போனதுக்கப்புறம் எங்கேயாவது புதைக்கலான்னு பார்க்கும்போது தான் வந்து அது கிணத்துக்குள்ளாவ வந்து உளுந்துருப்பான். வேறு வழியே இல்லாமல் வந்து அங்கேருந்து எஸ்கேப் ஆகிட்டு மறுபடியும் வீட்டுக்கு வந்திருப்பான். வீட்டுக்கு வந்து பார்த்தா 2 குழந்தைகளும் நிம்மதியாக தூங்கிட்டு இருந்திருக்குங்க. 2 குழந்தைகளுக்கும் சாப்பாடு ஊட்டி விட்டுட்டு அந்த 2 குழந்தைகளையும் ஊருக்கு போகணும் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றான். குழந்தைங்க அம்மான்னு கேட்கும்போது அம்மா முன்னாடி போயிட்டா வந்துடுவா நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறான். கொண்டு போய் ஆர்ஃபனேஜ் இருக்குது பார்த்தீங்களா, 2-3 ஆர்ஃபனேஜில் செக் பண்ணி பார்க்குறான். யாருமே வந்து இந்த குழந்தைகளை சேர்த்துக்கு வந்து விருப்பம் இல்லை. அப்பா யார் அம்மா யாருன்னு எனக்கு தெரியணும் அப்படின்னு கேட்கறதுனால வேறு வழி இல்லாமல் ரயில்வே ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போய் அங்கே உட்காந்துருக்கான். என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த ரயில்வே ஸ்டேஷனில் மும்பை போகிற ஒரு ட்ரெயினில் வந்து அவங்கள ஏற்றி விட்டுட்டு அழுங்காமல் அங்கேருந்து எஸ்கேப்பை வந்து ஓடிடுறான். அந்த குழந்தைங்க அந்த ட்ரெயின்லேயே வந்து மும்பை போகிற ட்ரெயினில் போயிருக்குதுங்க. இது எல்லாமே இவன் சொன்னதுக்கப்புறம் போலீஸும் போய் அந்த ஆர்ஃபனேஜ் அதுவும் இல்லாமல் அந்த ரயில்வே ஸ்டேஷனில் இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாத்தையும் செக் பண்ணி பார்க்குறாங்க. அவன் சொன்னது உண்மை தான். அவன் சொன்ன மாதிரியே அந்த குழந்தைங்களை ட்ரெயினில் ஏற்றிவிட்டு இவன் பாட்டுக்கு அங்கேருந்து எஸ்கேப்பை வந்துருக்கான். அட பாவி, அந்த 2 குழந்தைங்க என்னாச்சுங்கிறது இவங்க யாருக்குமே தெரியல. அதுக்கப்புறம் இதை எல்லாத்தையும் எஸ்பிகிட்டையும் ஒரு ரிப்போர்ட்டாக கொண்டு போய் கொடுத்து சொல்கிறாங்க. அந்த எஸ்பி இருந்துக்கிட்டு கேஸ் என்ன தான் வந்து ரொம்ப தூரத்துக்கு பின்னாடியே வந்து இந்த கொலை நடந்திருந்தாலும் நம்ம ஸ்டேஷனில் தான் கன்ஃபெஷன் வாங்கியிருக்கோம். ஸோ வந்து வாக்குமூலம் இங்கே வாங்கினால கேஸ் இங்கே தான் ரெஜிஸ்டர் பண்ணி ஆகணும். ஸோ அந்த ராஜுவோட கொலை கேஸையும் இங்கேயே ரெஜிஸ்டர் பண்ணி இந்த கேஸை முடிங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைகளை பற்றின என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்கும்போது அந்த குழந்தைங்களுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் உங்கள்கிட்ட ஃபோட்டோ இருக்கான்னு கேட்குறாரு. ஆமாம் சார், அந்த வீட்டில் எடுத்த வந்து பழைய ஃபோட்டோ ஒன்று இருக்குது, கிச்சா சுதீப்போட அந்த குழந்தைங்க எல்லாம் நிற்கிற மாதிரி அப்படின்னு ஒன்று. அந்த ஃபோட்டோவை நார்த் இந்தியாவில் இருக்க எல்லா ஸ்டேஷனுக்கு அனுப்புங்க, ஏதாவது ஒரு டீட்டெயில்ஸ் கிடைக்குதான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நம்ம வந்து ப்ராபேஷன் எஸ்ஐ இருக்கார்ல அவரையும் வந்து பாராட்டுறாப்புல. நல்ல வேலையாக ப்ராபேஷன் உனக்கு எப்போ முடியுது அப்படின்னு கேட்கும்போது நாளையோட முடியுது சார் அப்படின்னு ஒன்று. ஓ, ப்ராபேஷன் முடிஞ்சால் அடுத்த ஒரு ஸ்டேஷனுக்கு நீ போயாகணும் இல்லை, சரி ஓகே எப்படியோ வந்து நல்லபடியாக அந்த கேஸை முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறார் அவர். வீட்டுக்கு வந்த எஸ்ஐ என்னதான் கேஸ் முடிச்ச சந்தோஷம் இருந்தாலும் அந்த குழந்தைங்க என்னாச்சுங்கிறத மனசுக்குள்ளே போட்டு அவருக்கு வருடிக்கிட்டே இருக்குது. அப்போ தான் நம்ம பக்கத்து வீட்டில் தானே கோட்டர் சார் ஜாய் இருக்காப்புல, அவரும் வந்து இவர்கிட்ட வந்து சார் உங்கள் முகமே மாறினதை நான் கவனித்தேன், கவலைப்படாதீங்க அந்த குழந்தைய கிடைக்கும் அப்படின்னு ஒன்று. இல்லை சார் எனக்கு ப்ராபேஷன் இன்னும் ஒரே ஒரு நாள் தான் இருக்குது, அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டேஷனில் 1 வீக்குள்ளே ஜாயின் பண்ணி ஆகணும், அதான் என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் யோசிக்கிறேன் அப்படின்னு ஒன்று. உங்களால் முடிஞ்ச முயற்சியை பண்ணுங்க சார் அப்படின்னு சொல்கிறாப்புல. இவரும் அதுக்கப்புறம் அந்த ட்ரெயின் போன வந்து ரூட்டெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அங்கேயே இவரும் ட்ரெயினில் போய் எல்லா பக்கமும் தொலைவி பார்க்குறாப்புல, ஆனால் கிடைக்கவே இல்லை. இப்படியே ஒரு 2-3 நாள் போகுது. அதுக்கப்புறம் ஒரு ஈவினிங் டைமில் அவங்க வீட்டில் உட்காந்து ஜாயும் நம்மளோட வந்து எஸ்ஐ அஜயும் 2 பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது அப்போ ஒரு ஃபோன் வருது. ஃபோன் எடுத்து பார்த்தோன்னே யாருன்னு பார்த்தா தாராவியில் இருக்கிற எஸ்ஐ வந்து கீர்த்தி மும்பையில். அவங்க இந்த ஃபோட்டோவில் இருக்க குழந்தைங்களை யாரோ 2-3 பேர் சேர்ந்து ஷெல்டரில் கொண்டு போய் விட்டதா எங்களுக்கு நியூஸ் கிடச்சிருக்கு. அந்த குழந்தைங்க அந்த ஷெல்டரில் இருக்கிறத என்றைக்குமே டேஞ்சரு, ஏன்னா விற்றாலும் விற்றுருவானுங்க அப்படின்னு சொல்லி இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க. இதை நம்ம சொன்ன உடனே அஜய் சார் அந்த குழந்தையான்னு சொல்லி இவங்களுக்கும் டவுட்டாக தான் இருக்குது, கன்ஃபார்மாக தெரியல, எனக்கு நம்பிக்கை இல்லை சார்னு சொல்லும்போது அப்போ நம்ம ஜாய் தான் நம்பிக்கை கொடுக்குறாப்புல. சார் நான் குழந்தை இல்லாமல் கிட்டத்தட்ட 25 வருஷமாக கல்யாணம் பண்ணியிருக்கிறேன், குழந்தைங்களோட வழி என்னன்னு எனக்கு தான் தெரியும், கடைசி ஒரு அட்டம்ப்ட்டு வாங்க இவ்வளோ தூரம் முயற்சி பண்ணிங்களே, அந்த குழந்தைகளை வந்து காப்பாற்ற கடைசி முயற்சி அதை நம்ம பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் கிளம்பி ஸோ அதே ட்ரெயின் ரூட்டில் தாராவியில் போய் அந்த இன்ஸ்பெக்டர் கீர்த்தியை மீட் பண்ணுறதுக்காக வந்து போகிறாங்க. அந்த இன்ஸ்பெக்டர் ரொம்ப ஒரு நல்ல இன்ஸ்பெக்டராக இருக்காங்க, அதே சமயம் போல்ட் லேடியாகவும் இருக்காங்க. இவங்க போனதுக்கப்புறம் சாரி சார் நீங்கள் வரதுக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சு, இந்நேரம் அந்த குழந்தைகளை பிராத்தலுக்கோ இல்லை பிச்சை எடுக்கிறதுக்கோ எதுக்கோ ஒன்றுக்கு வந்து விற்றுருப்பானுங்க அப்படின்னு ஒன்று.
மேடம் நாங்கள் அங்கேருந்து இவ்வளோ தூரம் வந்துட்டோம், அந்த குழந்தைகளுக்காக தான் வந்தோம், கடைசி அட்டம் மேம், எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது, சரி கவலைப்படாதீங்க, உங்களுக்காக என்னோடய பெஸ்ட்டு மேனை வந்து உங்கள் கூட அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கீழே இருக்கிற ஒரு மும்பை எஸ்ஐயை வந்து அனுப்புகிறாங்க. அவரும் ஓரளவு நல்ல ஆளாக தான் இருக்கிறாப்புல. அவர் அந்த தாராவிக்கு உள்ளே வந்து கூட்டிகிட்டு போகிறாப்புல. அந்த தாராவிக்குள்ளே ஒரு ஹிந்திக்கார ஆள் நல்லா தடிமாடு மாதிரி குண்டாக இருக்கான். அவன் குழந்தைகளை வச்சு ஏதோ பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருப்பான் போல். அவனோட இடத்துக்கு கூட்டிகிட்டு போய் அந்த இடத்துக்கு வந்து அந்த குழந்தைங்க வந்தால் தான் இன்ஃபர்மேஷன் வந்திருக்குது. அங்கே போயிட்டு போனால் ஒரு சின்ன குழந்தை, ஒரு 13-14 வயசு பொம்பளை பிள்ளை, அந்த பிள்ளை அவனுக்கு சாப்பாடு போட்டுக்கிட்டு இருக்கு. அந்த பிள்ளையை பிடிச்சி கண்டமேனு திட்டிகிட்டு இருக்கான், ஏன் இப்படி சாப்பாடு போடுறா அப்படி இப்படின்ட்டு. இவரும் போய் வந்து மும்பை எஸ்ஐ பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு, இது மாதிரி வந்து சவுத்துலேருந்து 2 குழந்தைங்க ட்ரெயினில் வந்து தூக்கிட்டு வந்தீங்களா அப்படின்னு உடனே ஒரு பொம்பளை பிள்ளை ஒரு ஆம்பளை பையன் அப்படின்னு கேட்குறாரு. கேட்ட உடனே அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இப்போல்லாம் தேவையில்லாமல் இங்கே வந்து கேட்டுட்ருக்கூடாது அப்படின்னு சொல்லி அவனும் அதிகாரமாக பேசுகிறான். அப்படியா, சரி ஸ்டேஷனில் வா, அங்கே வச்சு உன்னை விசாரிச்சாதான் உனக்கு வழி வரும் அப்படின்னு சொல்லி இவர் மிரட்ட ஆரம்பித்த உடனே வேறு வழி இல்லாமல், சரி ஓகே அந்த 2 குழந்தைகளை மட்டும் தான் கூட்டிகிட்டு போகணும், வேறு யாரும் வந்து நீ கூட்டிகிட்டு போகக்கூடாது அப்படின்னு உடனே சரின்னு சொல்லிட்டு இவங்களும் அதை ஒத்துக்கிட்டு ஒரு கால் நொண்டிகிட்டே இருக்கவன் இருப்பான். அவன் தான் இவங்களை வந்து உள்ளே வந்து அந்த பில்டிங்கில் மேலே கூட்டிகிட்டு போகிறான். கூட்டிகிட்டு போனால் ரொம்ப வந்து அப்படியே ஒரு குட்டி குட்டி பெட்டி மாதிரி ரூமாக இருக்குது. அங்கே சின்ன சின்ன குழந்தைகள்லாம் பிராத்தலுக்கு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கானுங்க, பிச்சை எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிட்டு இருப்பானுங்க போல். அது மாதிரி அடைச்சி வச்சுருக்கானுங்க சின்ன சின்ன குழந்தைகளை. அது பொம்பளை பிள்ளைங்களாம் வேறு நிறைய இருக்குது. கிட்ட போனதுக்கப்புறம் ஒரு ரூம் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த நொண்டிட்டு வந்தவன் நொண்டி என்ன சொல்கிறான், அப்படி இப்படின்னு சொல்லி நைஸாக வந்து இந்த நெளியிறான். இவங்களுக்கு புரிஞ்சிருச்சு காசு கேட்குறான்ட்டு. அவனுக்கு 2000 ரூபா காசை கொடுத்துட்டு உள்ளே அந்த ரூமுக்குள்ளே ஓப்பன் பண்ணி போனால் எல்லாம் பச்சை குழந்தைங்க. ஒவ்வொரு குழந்தைகளும் அழுதுகிட்டு இது பண்ணிக்கிட்டு சாப்பிட மாட்டேன் ஈப்பட மாட்டேன்னு சொல்லிட்டு வந்து அடம் பிடிச்சிக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்ட சூழ்நிலையில் வந்து இருக்குதுங்க. எஸ்ஐயும் நம்ம ஜாயும் பார்த்தோன்னே, ஜாய் வேறு குழந்தை இல்லாதவரில், இந்த குழந்தைகள் எல்லாத்தையும் பார்த்தோன்னே அவருக்கு அப்படியே மனசே ஒரு மாதிரி ஆயிடுது. கையில் ஃபோனில் இருக்கிற ஃபோட்டோ வச்சுக்கிட்டு ஒவ்வொரு குழந்தையாக தேடுறாரு. அவர் தேடி வந்த அந்த சோஃபாவோட குழந்தைங்க 2 குழந்தைங்க, மீனு தேவா, அந்த 2 பேர் அங்கே இல்லை. தொலைவி முடிச்சுட்டு என்னடா நம்ம தேடி வந்த குழந்தைங்க இல்லையே, இந்த குழந்தைங்களாம் இவ்வளோ கஷ்டப்படுதே அப்படிங்கிற வருத்தத்தில் நம்ம ஜாயும் எஸ்ஐயும் அந்த ரூம்லேருந்து வெளியே வரும்போது, நீ சாப்பிட்டா தான் நான் சாப்பிடுவேன் அப்படின்னோடனே, சரிங்கண்ணா நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி ஒரு வாய்ஸ் கேட்குது. என்னன்னு பார்த்தா உள்பக்கமாக ஒரு அண்ணக்காரன் ஒரு தங்கச்சி குழந்தைக்கு வந்து ஊட்டிகிட்டு இருக்கான். சின்ன குழந்தைங்க கிட்ட போய் கையில் இருக்க ஃபோட்டோவை எடுத்து பார்க்குறாரு. அந்த 2 குழந்தைங்க அங்கே தான் உட்காந்துருக்குதுங்க. அண்ணக்கார சாப்பாடு ஊட்டிகிட்டு இருக்கான், தங்கச்சிக்காரி சாப்பிட்டுட்டு இருக்கா. கிட்ட போய் அந்த குழந்தைய தொட்டு உன் பேர் என்னம்மா அப்படின்னு கேட்கும்போது மீனுன்னு சொல்லுது. அந்த பையன் தேவான்னு சொல்கிறான். அப்படியே கையில் இருக்க ஃபோட்டோவை எடுத்து காட்டின உடனே சோஃபாவை வந்து பார்த்துட்டு அம்மா அப்படின்னு சொல்லி அந்த மீனுங்கிற குழந்தை வந்து அப்படியே கதறின குரலில் வந்து கம்மி போய் வந்து சொல்லுது. நம்ம ஹீரோவுக்கு வந்து பயங்கரமாக அழுகியே வர ஆரம்பிச்சிருது. 2 குழந்தைகளையும் வந்து கட்டி பிடிச்சிக்கிறாப்புல. கட்டி பிடிச்சிக்கிட்டு அந்த 2 குழந்தைகளையும் அங்கேருந்து வந்து வெளியே கூட்டிகிட்டு வர்றாப்புல. அந்த குழந்தைங்க அனாதையாக அந்த ட்ரெயினில் வந்து மும்பை வரைக்கும் வந்து கிடைக்காத சாப்பிட்டுக்கிட்டு மும்பை ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கி இந்த கேங்கிட்ட மாட்டிக்கிட்டு இந்த ஷெல்டரில் வந்து சிக்கி வந்து சின்னாம்பண்ணமாய் இவ்வளோ நாள் இருந்திருக்காங்க. அவங்க வயசுக்கு அவங்க பார்க்கக்கூடாத படாத கஷ்டத்தெல்லாம் அவங்க பட்டுட்டாங்க. அந்த குழந்தைகளை அப்படியே வெளியே கூட்டிகிட்டு வந்துட்டு அந்த குழந்தைகளை குளிப்பாட்டி புது ட்ரெஸ் எல்லாம் மாட்டி விட்டு அடுத்த நாள் இங்கே ஊருக்கும் கூட்டிகிட்டு வர்றாரு. இப்போ மொத்த ஸ்டேஷனும் வந்து இவருக்காக வந்து வெளியே காத்து கிடக்குது. அதுக்கு நடுவில் மீடியா பீப்புள்ஸ்லேருந்து எல்லோரும் வந்து அங்கே வந்துடுறாங்க. எஸ்பி உட்பட எல்லாருமே ஸ்டேஷனில் தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. காரில் வந்து நம்ம ஹீரோவும் நம்ம ஜாய் வந்து இறங்குறாங்க. பின்னாடி காரை திறந்தா அந்த மீனுக்குட்டி அழகான சின்ன குழந்தை அப்படியே இறங்குது. எதுக்காக நமக்காக இத்தனை பேர் காத்திருக்காங்கிறதே அந்த குழந்தைக்கு புரியல. அந்த சின்ன பையன் தேவாவும் பின்னாடியே வர்றான். வந்த உடனே 2 குழந்தையும் மொத்த ஸ்டேஷனில் இருந்த எல்லா போலீஸ்காரங்களும் அப்படியே தூக்கி கொஞ்சம் ஆரம்பிச்சிடுறாங்க. மீடியா எல்லாம் வந்து இவங்களை வந்து பேட்டி எடுக்கிறாங்க, ஃபோட்டோ எடுக்கிறாங்க. மொத்த ஸ்டேஷனும் வந்து இந்த கேஸை வந்து முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி வந்து அவாய்ட் பண்ணதுக்கப்புறமும் நம்ம அஜய் ஒருத்தர் தான் இந்த குழந்தைங்களை காப்பாற்றணும்னு சொல்லி இந்த கேஸை மறுபடியும் வந்து தோண்டி எடுத்து ஒவ்வொன்றா கண்டுபிடிச்சி கடைசியில் இந்த குழந்தைகளை மீட்டு வந்து இங்கே கொண்டு வந்திருக்காரு அப்படின்னு வந்து எஸ்பி சொல்கிறாரு. அப்படியே கட் பண்ணால் ஒரிஜினலாக வந்து எந்த குழந்தைங்களை வந்து மிஸ் பண்ணாங்க, எப்படி போய் வந்து மும்பையில் போய் வந்து கூட்டிகிட்டு வந்தாங்க அப்படிங்கிற அவங்களோட ஒரிஜினல் ஃபோட்டோவையும் இதே இடத்துல காட்டுறாங்க. நம்ம இப்போ எஸ்ஐ அஜய் வந்து ஸ்டேஷனில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து அவங்க அப்பாவை கட்டி பிடிச்சிட்டு லைட்டாக அழுகுறாரு. ஏன்னா அவங்க அக்கா இதே மாதிரி ட்ரெயினில் தானே காணாமல் போனால், அவங்க அக்காவை சின்ன வயசில் வந்து இவனால் காப்பாற்ற முடியல. அவங்க அக்காவை காப்பாற்ற முடியாததுக்கு பரிகாரமாக அதே மாதிரி ட்ரெயினில் தொலைஞ்ச 2 குழந்தைகளை கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிச்சி அவங்க ஊருக்கு கொண்டு வந்து நிம்மதியாக வந்து சேர்த்துட்டான். இதோட இந்த படமும் முடியுது.
ஒரு சின்ன கள்ளக்காதல் விஷயத்தினால 2 குழந்தைகள் உண்மையாகவே எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்கங்கிறது நமக்கே ஒரு மாதிரி இந்த படம் முடியும் போது பயங்கர ஃபீலிங்ஸாக தான் இருக்கும். இது ஏதோ சினிமாவுக்காக எடுக்கப்பட்ட கதையாக இருந்தாலும் பரவாயில்ல, இது உண்மையிலுமே நடந்த ஒரு கதை. ஸோ உண்மை கதையை தான் கொஞ்சம் கற்பனையோடு திரிச்சு ஒரு சினிமாவை எடுத்திருக்காங்க. இந்த படம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த படத்தை பற்றின உங்கள் கமெண்ட் எந்த கமெண்ட்டாக இருந்தாலும் கீழே கமெண்ட்டில் தெரிவிங்க. அது எங்களுக்கு நல்ல மோட்டிவேஷனாகவும் இருக்கும். அதே சமயம் இந்த வீடியோவை அடுத்தவங்களுக்கு ரீச் பண்ணுறதுக்கும் எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதோட லைக் அண்ட் ஹை பாயிண்ட் கொடுக்குறதே மறந்துடாதீங்க. அடுத்து ஒரு நல்ல படத்தில் மறுபடியும் உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ கைஸ், பாய். திஸ் இஸ் சைனிங் ஆஃப் சினி தமிழன்.